சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. ஆக்சுவலி இந்த பட்டுக்கடப்பட்டினமான பி மாதன் சார் ஒரு பாடம் எடுத்தார். அதில் வந்து இந்த என்னடி ராக்கமா டியூனை சிவாஜி சார் ரிஜெக்ட் பண்ண டியூன் அது. ரொம்ப ஹிட். நல்லா இல்லை மாற்றுங்க டேரக்டர்கிட்ட எல்லாரும் பாலமுருகன் சார்கிட்ட கண்ணதாசன் சார்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சிவாஜி சார். அப்பா ஒத்துக்கவே மாட்டுட்டார். இதுதான் பாட்டு, இந்த பாட்டு தான் உங்களை காப்பாற்ற போகுது இந்த படத்தை அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் வந்து அப்பாவை ரிஜெக்ட் பண்ண மியூசிக் டைரக்டர். அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஜெனோவான்ற படத்துக்கு எம்ஜிஆர் வந்து அப்பா பண்ணக்கூடாதுன்ட்டாரு அந்த ப்ரொடியூசர்கிட்ட. அவன் அந்த ப்ரொடியூசரை தான் வந்து இல்லை இவன் தான் மியூசிக்கு நான் அவனை தான் வச்சுப்பேன், நீ நடிக்கிறதான் நடிக்கல, நான் ஹீரோ மாற்றிடுறேன் அப்படின்ட்டார் அந்த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் நான் இனிமேல் நீ தான் எங்கள் எல்லா படத்துக்கும் அவர் டைரக்ட் பண்ண படத்துக்கு. அதனால் எம்ஜிஆர் சார் வந்து அவர் வேலை வாங்குறதுல இது திடீர்னு அவருக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகிருக்கு. ஸ்ரீதர் சாருக்கு ஒரு பாட்டு, ஒரு ஹாப்பியாக ஒரு பாட்டு வைக்கிறவங்க. உடனே அப்பா கான்டாக்ட் பண்ணிங்க. அப்பா வந்து அப்போது பிஎஸ் வீரப்பாவோ டிஆர் ராமன் கம்பெனி வந்து சாரதா ஸ்டுடியோக்கு போயிட்டுருக்காங்க. அந்த காலத்தில் இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு கிடையாது. டிராஃபிக் லெவல் கிராஸ். அங்கே போயிட்டு மாட்டோன்னா மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கணும். அன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கோ இன்சிடென்ட் என்ன ஆகிப்போச்சுன்னா, ஸ்ரீதர் வண்டி, அப்பா வண்டி, கவிஞர் வண்டி வரிசையாக மாட்டிக்கிச்சு. சரி. எல்லோரும் ஸ்ரீதர் வண்டியில் ஏறி அந்த 40 நிமிஷத்தில் கம்போஸ் பண்ண பாட்டு தான் முத்தான முத்தல் வசம். அப்பா வந்து கோவப்படுவாருன்னா ரெக்கார்டிங்கில் வந்து பயங்கர கோவம் இருக்கும். எல்லோரும் திட்டி கிட்னி எடுத்துருவார். அதெல்லாம் முடிச்சு எல்லாரும் போய் கடைசியில் கட்டி கொடுத்து. அதிகமாக யார் திட்டுவாங்க நம்ம இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? பாடகரில் வந்து டிஎம்எஸ் சார். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ரசிகர்களின் மனதில் இன்னும் நீங்காத இடம் பிடித்திருக்கும் MS விஸ்வநாதன் அவர்களின் மகன் திரு MSV பிரகாஷ் அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் 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 சார். MSVக்கு 7 குழந்தைங்க இருந்தாலும் நீங்களும் சிஸ்டர் மட்டும்தான் வீட்டிலேயே வளர்ந்துருக்கீங்க. மற்றவங்களாம் போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து MSV சாரோட அதிக அனுபவங்கள் இருக்கும். அவர் ஸ்ட்ரிக்டான அப்பாவா இல்லை ஜாலியான அப்பாவா? சார் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 7 பேர் நீங்கள் சொன்னது ரைட்டு தான். நாங்கள் 2 பேர், நானும் என் தங்கச்சி சாந்திங்கிறவங்க தான் 2 பேர் இங்கே சென்னையிலே தங்கிட்டோம். எல்லோரும் அங்கே அனுப்பிச்சிட்டோன்னா வீட்டில் யாருமே இல்லாமல் இதாக இருக்கும்னு சொல்லி அப்பா தான் சொன்னால் எல்லாம் 2 பிள்ளைங்க இருக்கட்டும் சொல்லியிருந்தேன். என்னையும் என் தங்கச்சி நீங்கள் ஹோல்டில் போட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், எனக்கு வந்து கோல்டு கிளைமேட் ஒத்துக்காது அந்த சின்ன வயசில். ஸோ அதனால் நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சாந்தியுள்ள சிஸ்டர் கூட அங்கே போயிட்டு அவளுக்கும் இந்த பிரச்சனை வந்ததுன்னா திருப்பி அவளும் இங்கே வந்துட்டாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கோம். நான் வந்து இங்கே வீட்டு பக்கத்துலேயே டாமினிக் சேவியர்னு ஒரு ஸ்கூல்லையும் சென்ட் பீட்ஸ்லேயும் படித்தேன். அவங்க வந்து ரோசரி மெட்ரிக்கில் படித்தாங்க. இது வந்து எங்கள் மற்ற பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் அவங்களாம் 65 அந்த டைம்லேயே அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. 66 அந்த டைம்லேயே. ஃபஸ்ட்டு எங்கள் 2 பிரதர், பெரிய அண்ணன் 2 கோபி முரளி தான் ஃபஸ்ட்டு போனாங்க. ஹாஸ்டலில் இருந்தாங்க. அப்போ வந்து அடிக்கடி அப்பாவும் நாங்கள் எல்லோரும் போவோம், பசங்க பிரதர்ஸ் பார்க்கறதுக்கு போவோம். அப்போ எல்லோரும் இந்த ஹாஸ்டலில் இருந்தால் குழந்தைங்க வந்து சாப்பாடு இல்லை அது இல்லைன்னா எங்கள் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஐயோ பசங்களை எப்படி வளர்த்தோம், இப்பெல்லாம் எலும்பும் தோலுமா இருக்குது, நீ பேசாமல் இங்கே ஒரு வீடு வாடகை எடுத்துட்டு நான் பசங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படியே சொல்லி தான் இன்னும் மீதியில் 2 சிஸ்டரும் அங்கே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே எங்கள் மற்ற 2 அண்ணன்களும் மான்ஃபுல்லில் படித்து எங்கள் பாட்டி வந்து அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணாடி மாளிகைன்னு அங்கே ஒரு வீடு. சரி சரி. அது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் தம்பதிகள் அவங்க வீடு. அப்பா போனார், பேசினார், 1 மணி நேரத்தில் டீல் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிச்சதுன்னு வீடை பிடிச்சிட்டாங்க அப்பாவுக்கு. வேறு யாரும் வந்து கேட்டிருக்காங்க அந்த வீடு. அந்த காலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அந்த வீடு மாடர்ன் தேட்டர்ஸ் படத்துல எல்லாம் அந்த வீடு வரும். எக்ஸ்டர்னல் மாத்திரம் தான் ஷூட்டிங் அலோவ் பண்ணுவாங்க, இன்டர்னல் கொடுக்க மாட்டாங்க, இன்டீரியர் கொடுக்க மாட்டாங்க. சரி. அப்போது அப்பா இந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் எங்கள் எல்லோரும் ஹாஸ்டல் வந்து வீட்டில் ஷிஃப்ட் ஆகி அங்கே அவங்க எல்லாம் ஒரு சமையல்காரன், ஆயா ஈயா டிரைவர், கார் எல்லாம் செட்டப் பண்ணி அவங்க அங்கேயே படிச்சுட்டு இருந்தாங்க. நானும் என் தங்கையும் இங்கே இருந்தோம். அப்பா வந்து அந்த டைமில் பயங்கர பிஸி. எல்லாமே அம்மா தான். இங்கே அம்மா, அங்கே பாட்டி. ஸோ எங்களை பார்த்துக்கிறது எல்லாமே அம்மா தான். அப்பா வாரத்தில் 2 நாள் பார்த்தா பெரிய விஷயம். ஏன்னா காலைல நாங்கள் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம், ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திருப்போம், இல்லை 7:30 மணிக்கு தான் எழுந்திருப்போம். வீடு பக்கத்தில் என்ன குளிச்சுட்டு டப்புன்னு போயிடுவோம். ஆனால் அப்போ 6 மணி 6:30 கிளம்பிடுவாங்க.
திரும்பி வரும்போது 10:30, 11 மணி ஆகும் சம்டைம்ஸ். நாங்கள் 8:30 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு தூங்கிடுவோம். ஸோ இந்த பார்க்குறதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். பட் என்ன ஆச்சு, எங்கள் அப்பா வந்து அப்போல்லாம் செகண்ட் சண்டேலாம் கிடையாது. செகண்ட் சண்டே ரெக்கார்டிங் பண்ண முடியாது, ஷூட்டிங் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரூல்லாம் அப்போ கிடையாது. 24/7 வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. எல்லா நாளும் இருக்கும். எல்லா நாளும் இருக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் பிரேக் இருந்ததுன்னா சண்டே மாதம் கொஞ்சம் லேட்டாக போவாங்க. சண்டே மோஸ்ட்லி ரெக்கார்டிங் வச்சுக்க மாட்டாங்க, கம்போசிங்ஸ் மாத்திரம் தான் வச்சுப்பாங்க. ஸோ கம்போசிங் அன்னைக்கு காலைல ஒரு லேட்டாக ஒரு 8-9 மணி தான் எழுந்திருப்பாங்க. டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு, இல்லை டிஃபனும் வெளியில் தான், வீட்டிலேருந்து கட்டிட்டு போய்டும், லஞ்சும் போய்டும், டின்னர் மாத்திரம் தான் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்பா. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து அப்பாவோட பார்க்குறதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டம். பார்த்தோன்னா ரொம்பலாம் அப்போல்லாம் நம்மளாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க, அப்பாட்ட போய் என்ன பேச முடியும், நீங்கள் என்ன படம் பண்ணுறீங்கலாம் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த இதுவும் கிடையாது, நாலேஜும் கிடையாது. பட் அப்பா மியூசிக் டேரக்டரும் தெரியும், செலிப்ரிட்டின்னு தெரியும், இதெல்லாம் இருக்கும். அப்பா பார்க்குறதுக்கு யாராவது வந்துட்டு போயிட்டு அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்போ அப்பாவோட ரொம்ப தாசி இன்ட்ராக்ஷன் டைம்னு கேட்டிங்கன்னா, when we are traveling. அடிக்கடி ட்ராவல் அடிக்கடி, அதாவது எப்படி மாதத்துக்கு ஒரு 2 வாட்டியாத்தையும் அவங்க அம்மாவை பார்க்கணும் அவருக்கு. ஓகே. இல்லைன்னா அவர் ஹோம் சிக் மாதிரி ஆகிடுவார். அம்மாவை பார்க்கணும்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி இதாகிடுவார். ஸோ எப்படியாவது அம்மாவை பார்க்கணும், பசங்களை பார்க்கணும் கூட 2வது தான், அம்மாவை பார்க்கணும். அதாவது எப்படியாவது ஒரு மாதத்தில் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி ஏற்காடுக்கு நாங்கள் போயிடுவோம். அப்போ நாங்கள் போய் தேர்ஸ்டே அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் தான் அப்படி போவோம். ஏன்னா அவங்களுக்கும் அங்கே லீவ் இருக்கும். இங்கே சாட்டர்டே சண்டே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கால் ஷீட் ஏதாவது மேனேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் போயிடுவோம். ஸோ மோஸ்ட்லி தேர்ஸ்டே ஃப்ரைடே நான் ஸ்கூலுக்கு அட்டென்ட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ட்ராவலுக்காக அந்த ட்ராவலுக்காக நான் போய் ஹெட் மாஸ்டர்கிட்டையோ இல்லை பிரின்ஸிபல்கிட்ட போய் லீவ் லெட்டர் கொடுத்தா எங்கே ஏற்காடு போறியான்னு கேட்டுருவாங்க. ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்முலா ஆகிடுச்சு அது. ஸோ ஏற்காடு போனோன்னா பாட்டி கூட போய் ஜாலியாக உட்காந்துட்டு பாட்டிகிட்ட பேசுறது, அது இது அப்படி ஜாலியாக போய் சேலத்துக்கு போய் படம் பார்க்கறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இப்படி தான் அந்த 2-3 நாள். டைமே இருக்காது, அப்படியே எங்கள் கூட மிங்கிள் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த ட்ராவலிங் டைமில் இங்கேருந்து நாங்கள் பை ரோடு தான் போவோம். அப்பாவுக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி அவ்வளோவா விரும்ப மாட்டார். ஸோ சென்னை, உளுந்தூர்பேட், ஆத்தூர், சேலம் 4.5 hours 5 hours. அப்பாவுக்கு ஒரு டிரைவர் இருந்தார், முத்தன்னு ஒரு டிரைவர். அவர் ஓட்டினார்னா நாங்களாம் ஓட்டும் போது கூட பயப்படுவார். அந்த மாதிரி ஒரு ஓட்டுநர் அவர். அப்போ எங்கள்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லுவார். இன்றைக்கி இந்த படம் பண்ணும்போது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு அம்மாக்கிட்ட எங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுவார். அப்படி தான் எங்களுக்கு வந்து அப்பாவுடைய சினிமாவில் என்னென்ன அவருடைய கஷ்டங்கள், என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்கல்ல அப்போ தான் தெரியும். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டீங்களா அப்பாவோட? ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அட்டன் பண்ணது வந்து இந்த நம் நாடு, ரிக்ஷாக்காரன், சிவந்தம்மன், அந்த மாதிரி பீரியட் தான். 68, 69 எனக்கு ஞாபகம் இருக்குது. ஈவன் ராமூர்த்தி அண்ணா இருக்கும்போது கூட எனக்கு நான் போனேன்னா ஞாபகம் இல்லை. ஏன்னா ராமூர்த்தி அண்ணா 64 பிரிஞ்சுட்டாங்க, அப்பாவும் ராமூர்த்தி. அப்போ எனக்கு 4 வயசு 5 வயசு. ஸோ எனக்கு வந்து போன மாதிரி ஞாபகம் இல்லை. அப்போ வந்து நான் ஸ்கூல் லீவ் விட்டுட்டா ஏற்காடு போகலன்னா அப்பா கண்டிப்பாக ஸ்டுடியோவுக்கு போய்டுவேன். ஸ்டுடியோவில் போயிட்டு காலையில் போயிட்டேன்னா சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். ஏவிஎம்மோ, விஜயா கார்டன்ஸோ, இல்லை சாரதா ஸ்டுடியோ, அது மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க, ஒர்க் இருக்கும். ஏவிஎம் எங்கே போனாலும் சரி, ஏவிஎம்மில் தான் நிறைய ஷூட்டிங் க்ளோஸ் இருக்குது. அப்புறம் வாகனி ஸ்டுடியோவில் ஸோ கொஞ்ச நேரம் ரெக்கார்டிங் பார்க்குறது, ஷூட்டிங் பார்க்குறது, இப்படியே பொழுது போய்டும். அப்பாவுடைய ஒரு மேனேஜர் இருக்கார், நாராயணர் இருந்தார். அவர் ஒரு ஆளை எனக்கு அனுப்பிச்சிட்டு இவர்கள்லாம் சுற்றி காட்டிட்டு வான்னு சொல்லி இப்படியே என் டைம் போய்டும். கரெக்டாக சாப்பாடு டைமுக்கு ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகே, இப்போ நீ எப்படா வந்தேன்னு கேட்பார் அப்பா என்கிட்ட. அவரோட தான் காலைல வந்திருப்பேன். அவர் வந்ததே எனக்கு அவர் மறந்துருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமாம், அதுவும் நடந்து போச்சு. அது வந்து ஒரு இன்சிடென்ட் எப்படின்னு கேட்டால், சிவந்தம்மன் படம் ரீ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்தது. அதில் வந்து எல்லாம் முடிஞ்சு படம் ரீ ரெக்கார்டிங் முடிகிற ஸ்டேஜ், தீபாவளி ரிலீஸ் படாது. அப்போ கடைசியில் வந்து ஒரு சின்ன பாட்டு தேவைப்படுது. ஸ்ரீதர் சார் சொன்ன ஒரு பாட்டு வேணும் அப்படின்னாரு. அந்த முத்துராமன் இறக்கும் போது ஒரு பாட்டு பாடணும். எல்லாம் மற்ற ரீல்லாம் முடிஞ்சது, இதுதான் பெண்டிங். சரி, எல்லாம் ரீல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீகாழிக்கு வந்துடுறேன் சார் வர சொல்லி அந்த பாட்டு எடுத்தாங்க. பாட்டு எடுத்துட்டு ஒரு 8:30 9 மணிக்கு சீர்காழி சார் பாடிட்டார். நான் ஆஸ் யூஷுவல்
அங்கே இங்கே சுற்றி அடிச்சுட்டு எங்கள் அப்பாவுடைய ஒரு கசின் பிரதர் இருந்தார், அவர் எடிட்டர் அவர். ஸோ அவரோட போய் அவருடைய எடிட் சூட்டில் போய் உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி பண்ணிட்டு போது நான் திடீர்னு எல்லாம் முடிச்சு ஒரு 9 மணிக்கு ஏவி மாறாரு வரோம், இருட்டாரு, யாரையும் காணோம். உள்ளே போனால் அப்பாவோட மேனேஜர் மாத்திரம் இருந்தார். அவருக்கும் ஷாக்கு. நீ எங்கிருந்து வர, நீ வீட்டுக்கு போகலையே, அப்பா கூட போகலையான்னு. நான் சொன்னேன், அப்பா போகலையே எனக்கு தெரியாதுன்னு. இப்போ சீர்காழி வந்துடுது. சரி என்ன ஆச்சு, அவர் பாடும்போது பாட்டு லென்த்து ஜாஸ்தியாச்சு, விஷுவல் கம்மியாயிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு எடிட் பண்ணுறதுக்காக அந்த விஷுவல் எடுத்துகிட்டு எடிட்டிங் ரூம் போய் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் அவர் அங்கேயே தங்கிட்டார். சப்போஸ் ஏதாவதுன்னா கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக அப்பாவோட அசிஸ்டன்ஸ் 2 பேரும் மேனேஜரும் அப்பா சீர்காழி சார் மாத்திரம் இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் கிளம்புறது கிடையாது இருக்காங்க. நான் ஒரு 5-10 வருஷம் லேட்டாக போயிருந்தேன்னா தேட்டரே மூடிட்டு எல்லாரும் போயிருப்பேன், நான் என்னோட ஸ்டாண்டர்ட் ஆகிருப்பேன். இப்போ சீர்காழி சார் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். நம்ம விட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தான். அவர் வந்து சொன்னார், சரி வா தம்பி, நான் அவனை வீட்டில் விட்டுட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அவர் வண்டியில் உட்கார வச்சுட்டு போகிற வழியில் இந்த ஹாலிவுட் பக்கத்தில் ஒரு ஸ்வீட் ஷாப்பில் கொஞ்சம் ஸ்வீட்டில் அவங்க வாங்கி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து மாடிக்கே வந்துட்டார். அப்பாக்கிட்ட அப்பாட்ட கேட்டார், என்ன இது மாதிரி உங்கள் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு. இவன் எப்போ வந்தான் ஸ்டுடியோவுக்கு, எனக்கு தெரியவே தெரியாது கேட்டார். ஸோ ஸ்டுடியோவில் போயிட்டாருன்னா மறந்துடுவாரு, நம்ம பக்கத்தே இருக்கிறதே தெரியாது. அது மாதிரி அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ஸ்டுடியோவை பற்றி எதுவும் நினைக்க மாட்டேன். ஆனா உங்களை மறந்துட்டு வந்துட்டாரு சார். அது ஹார்மோனியத்தை மட்டும் எப்பவும் மறக்க மாட்டார். ஒரு தடவை அது மிஸ் ஆனதுக்கு ரொம்ப கவலைப்பட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த இன்சிடென்ட் பத்தி அதை நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்பா ஒரு புக் எழுதினாங்க, 400 ரசிகன்னு ஒரு புக் எழுதினாங்க. அந்த இதில் என்ன பேச சொன்னாங்க, நான் அந்த ஹார்மோனிய கதை தான் நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து அப்பாவை பற்றி மியூசிக் பற்றி நான் என்ன சொல்கிறேன், எனக்கு என்ன யோகியம் அறுவதே கிடையாது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. சரி அப்பாவா என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு அவரோட மெமரிஸ்ன்னு சொல்லும்போது என்ன அந்த ஹார்மோனியம் இன்சிடென்ட் தான் சொன்னேன். ஒரு வாட்டி இது பார்த்தா அப்பா வந்து ஏவிஎம்ல தான், இதுவும் ஏவிஎம்ல நடந்தது. அவரோட வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு அன்னைக்கு. அவரோட ஃபியட் ஒரு கார் இருக்குது, அவர் அந்த வண்டியில் தான் ஏறுவார், வேறு எந்த வண்டியிலும் ஏற மாட்டார். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஏறுவார். இல்லைன்னா வேண்டாம் டாக்ஸி கூட ஆட்டோ கூட நான் ஆட்டோவில் போய்ட்டு வந்துவார். ப்ரொடக்ஷன் வண்டி கூட வேணாம்வார். ப்ரொடியூசர்கிட்ட எனக்கு வண்டி அனுப்புங்க கூட சொல்ல மாட்டார். ஸோ அன்றைக்கி வந்து ஸ்டுடியோவில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா மேனேஜர்கிட்ட சொல்லி ஒரு வண்டி பிடி எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோன்னே அப்பாவோட ஒரு காஃபி டீலாம் கொடுக்குற ஒருத்தர் இருக்கார், ராமுன்னு அவர் பேர். அவர்கிட்ட போய் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வர எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன். ஏவிஎம் வாசல் வந்து ஒரு டாக்ஸி அங்கே பாஸ் ஆகிருக்கு. சரி, அவன் வந்தாலும் முடிச்சுட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு நேரம் வந்து அப்பா எப்படின்னா டிஃபன் பாக்ஸ் வந்து 3 வேலை டிஃபன் பாக்ஸ் இருக்கும், பெரிய பெரிய டிஃபன் கேரியரு, ட்ரெஸ் பாக்ஸ் இருக்கும், ஹார்மோனி பாக்ஸ் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அவர் வெளில போனார்னா வீட்டில் விட்டு உள்ளே போது. ஏன்னா காலையில் போட்ட ஷர்ட்டு ஈவினிங்குள்ளே வேர்த்து ஊற்றி, அப்போல்லாம் ஏசி கிடையாது, ரெக்கார்டிங் தேட்டரில் ஏசி ஒன்றும் கிடையாது. டேக் டைமில் எல்லா ஃபேனும் ஆஃப் பண்ணி ஆகணும். சம்மரில் எல்லாம் மியூசிஷியன்ஸ்லாம் பனின்னு போட்டுட்டு ஒர்க் பண்ணுவாங்க, ஷர்ட்லாம் போட்டு தே கான் ப்ளே. எல்லாம் வேஸ்ட் இடத்துல கட்டிட்டு பனின்னு போட்டுட்டு இப்படி தான் வேலை செய்வாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து 4 மணிக்கு அடுத்த செட்டப்புக்கு நீ ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க அப்பா, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் தூக்கி டாக்ஸியில் வச்சாச்சு. டிஃபன் காலையில் லஞ்ச் பாக்ஸு, மத்தியானம் மார்னிங் டிஃபன் பாக்ஸ் லஞ்சு, ட்ரெஸ் பாக்ஸு, ஆரணி பாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஆரணி பாக்ஸ் என்ன பண்ணாங்க, பூட்டில் வச்சுட்டாங்க. ஸோ அப்போ எப்போவுமே வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் இறக்கி வச்சுருவோம் டிக்கியில். அது வச்சோடனே மேலே போய் கை காலெலாம் நம்பி ஒரு பாடி வாஷ்லாம் பண்ணிவிட்டு பூஜை ரூம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் எல்லாரையும் வந்து பார்ப்பார். ரொட்டீனாக அது முடிச்சுட்டு கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டு பார்க்குறாரு. எப்போவுமே இருக்கிற இடத்துல ஹார்மோனி போட்டே காணும். இது நடக்கும்போது ஒரு 10-10 கால் இருக்கும். அவ்வளோதான் டென்ஷன். என்ன பண்ணுறது, உடனே அவருக்கு தான் அவர் எதுவும் நல்லது கெட்டதான் முதல்ல கவிஞர் ஐயாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி ஒரே புலம்பி அழுது, அப்புறம் அவர் வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனதுக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் அவர் வந்து தினத்தந்தி பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், ரைட்டர் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் அதிகார பாண்டியன்னு, இவங்க 2 பேர்கிட்ட சொல்லி இதை எப்படியாவது ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி. அப்போல்லாம் மொபைல் பேஜர் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், இந்த நாராயணன்ற வீட்டில் அவர் வீட்டில் ஃபோனும் கிடையாது, ஏதோ ஒரு பிபி நம்பர் தான் இருந்தது. அவரும் ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் சொன்னால் என்கிட்ட வந்தால் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வந்தான் எங்கன்னு தெரியாது. சரி, அவர் ஒரு மொப்பட் வச்சுருக்கார் அந்த காலத்தில், நாராயணர். அவர் ஏவிஎம் ஏத்தாப்புல ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே போய் எல்லாம் விசாரிச்சிருக்காரு, அங்கே யாருக்குமே தெரியலன்ட்டாங்க. வாகனி பக்கத்தில் ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது, அங்கேயும் கூட அங்கே யாரும் தெரியாட்டாங்க.
என்னடா பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். மீன்வேல் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனும் பாண்டியனும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவோம் நம்ம, அவனுக்கு காணவில்லைன்னு ஒரு இது வரைக்கும் போட்டு, அப்பாவோட இன்டர்வியூ வந்து நியூஸ் ஐட்டமாக போடுவோம், அது சவுத் ஃபுல்லாக போகணும். அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்கும் ஒரு நியூஸ் இல்லை. இந்த டாக்ஸி டிரைவர் அப்படிங்க அடுத்த நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், விநாயகர் சதுர்த்தி, ஏதோ ஒரு பப்ளிக் ஹாலிடே, அந்த ஆள் டாக்ஸியை ஷெட்டில் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டார். ஸோ அந்த ஆளும் வந்து அந்த இதில் கவனிக்கலை, இறக்கி வச்சுட்டாங்க, சரியா எல்லாம் முடிஞ்சு அந்த ஆளும் போயிட்டார். அவர் ஏதோ 10:30 மணி 11 மணிக்கு பேப்பர் படிக்கும்போது பேப்பரில் நியூஸ் பார்த்தோன்னு ஒரு நம்ம வண்டியில் தான் இருக்குமோ, எப்படி சொல்கிறது ஒன்றும் தெரியல சொல்லி அவர் லோக்கல் தினத்தந்தி ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி, நான் தான் விட்டேன் சார், நான் நாளை கழித்து தான் ஊருக்கு போகிறேன், அப்புறம் தான் நான் என் வண்டியில் செக் பண்ணி பார்க்கணும், இறக்கி வச்சேனா இல்லையான்னு தெரியல, ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் இது வந்து அப்பா கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க. 2 நாள் வரேன்னு சொல்லி 2 நாள் திருப்பி டென்ஷன், சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, அவன் எங்கே இருக்கான், ஏது இருக்கான், அவன் ஃபோன் நம்பரு இங்கே நான் பேசுகிறேன் இல்லைன்றாரு. யார் எங்கே பிடிக்குது, அப்போல்லாம் ட்ரங்க் புக்கிங் பண்ணோம், ஒன்றும் அவ்வளோ டெவலப்மெண்ட் கிடையாது. சரி அடுத்த நாள் வராருன்னு தெரிஞ்சு போச்சு. இவர் வந்துட்டு வந்து காலையில் அவர் வீட்டில் வந்து செக் பண்ணும்போது அவருடைய வண்டியில் இருந்துருக்கு பெட்டி. ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ அவர் ரீச் ஆகிட்டார். நம்பர் எப்படியோ கான்டாக்ட் பண்ணி நம்பர் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், நான் தான் டாக்ஸி டிரைவர் பேசுகிறேன், வண்டியில் தான் இருக்குது பெட்டி, நான் வரேன்னு சொல்லுங்கள் ஐயா கிட்ட, வந்து கொடுத்துட்றேன். தட்டு நிறையா பூ பழம் வேட்டி சட்டை ஒரு சின்ன சீரே ரெடி பண்ணிட்டார். அப்புறம் கொஞ்சம் சின்ன பணம், இதெல்லாம் ஒரு 1000 2000 பணம், அப்போ பெரிய அமௌண்ட், இதெல்லாம் வச்சு அவன் பெட்டி கொடுக்கும்போது இந்த இதெல்லாம் அப்பா அவன் கொடுத்தாரு. அவர் இதெல்லாம் வேண்டாம் சார், இல்லை வச்சுக்கோ. அப்புறம் தான் அவருக்கு வந்து உயிரே வந்தது. அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்னா அவர் தான் அந்த ஹார்மோனி பெட்டி அவர் கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்க. அது என்ன சென்டிமெண்ட் சார், யார்கிட்ட இருந்து வந்தது? அது வந்து அந்த ஹார்மோனி பெட்டி வந்து டான் போஸ்கோ ஸ்கூல்னு இங்கே ப்ராட்வேல ஒரு ஸ்கூல் இருக்குது சார். அவங்களுடைய பில்டிங் ஃபண்ட் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அப்பா ஃப்ரீயாக ப்ரோக்ராம் பண்ணார். அந்த இன்னைக்கு அந்த லோகோ இருக்குது, டான் பாஸ்கோ அவருடைய ஃபாதருடைய லோகோ, அது டான் பாஸ்கோன்றோடைய லோகோ அந்த ஹார்மோனி போட்டியில் இருக்குது. இது வந்து அது கொடுத்ததுனால வந்து அதுலேருந்து அவருக்கு நல்ல ஒரு டேக் ஆஃப் இருந்தது, நல்ல ஒரு 60ஸ்லேயே வந்துச்சு, 59 60லேயே கொடுத்துட்டாங்க அவருக்கு அந்த பாக்ஸ். அது வந்து ஃப்ரீயாக அவர் கச்சேரிக்கு வந்து பைசா ஒன்று வாங்கல அப்போ. ஸோ அவங்க வந்து அப்பாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஹார்மோனி பாக்ஸ் கொடுத்தாங்க. அதுலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன் மிக்க செலிபிரிட்டி, அந்த சென்டிமெண்ட் அவருக்கு கொண்டு வந்தது. அதை தவிர வேற ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா சார் அவருக்கு? ஏதாவது முக்கியமான படங்களுக்கு போகும்போது ஏதாவது பண்ண அப்பா வந்து படங்கள் பார்த்தீங்கன்னா எந்த படம் பண்ணாலும் சரி 5th ரீல் தான் ஆரம்பிப்பார். ஓ சரி. ரீ ரெக்கார்டிங் வந்து 5வது ரீல் தான் ஆரம்பிப்பார். சரி சரி. நானும் நிறைய வாட்டி கேட்டு விட்றாங்களா, அதெல்லாம் 5வது ரீல், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது சென்டிமெண்ட். அதே மாதிரி அவருக்கு இந்த விஜயதசமின்னு சொல்லல, சரஸ்வதி பூஜை, அது ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டு. அன்னைக்கு ஏதாவது ரெக்கார்டிங் பண்ணி ஆகணும். அவர் 2000 வரைக்கும் சொல்லுவேன், ஒரு விஜயதசமி அவர் ரெக்கார்டிங் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு மியூசிக் கற்றுது ஒரு விஜயதசமி அன்னைக்கு, அவர் அரங்கேற்றம் போனது ஒரு விஜயதசமி அன்னைக்கு, அவருடைய முதல் பாடல் ரெக்கார்ட் ஆனது அவர் பேர் உள்ள வராட்டி கூட அவர் ரெக்கார்ட் ஆன பாட்டு வந்து விஜயதசமி அன்னைக்கு தான். ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பூஜைக்கு 2 நாள் முன்னாடியே வந்து இந்த ஹார்மோனி பொட்டியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார், பூஜை ரூம் வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு ஸ்பேர் ஹார்மோனி பாக்ஸ் எப்போவுமே வீட்டில் வச்சுப்பார். இது வந்து திடீர்னு சர்வீஸுக்கு போகணும், ரீட்ஸ் மாற்றணும், பெல்லோஸ் மாற்றணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஹார்மோனி பொட்டி ஒரு ஸ்டாண்ட் பைக்கு ஒன்று வச்சுருக்காரு. அது வந்து இது ரிப்பேர் ஆனால் தான் அதை யூஸ் பண்ணுவார், இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டார். ஓ சரி. இப்போ அந்த ஹார்மோனி பொட்டி வந்து நாங்கள் வந்து தமிழ் சங்கத்துக்கு கொடுத்துட்டோம். இது ராஜா இருக்கு இல்லையா, அது வந்து குமரன் சார்லாம் அதுலலாம் ஒரு இதில் இருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது ஒரு சினிமா கலைஞருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அங்கே கிடையாதுங்க. எம்எஸ் அவர்கள் யூஸ் பண்ண தம்பூரா, லால்குடி அவங்க யூஸ் பண்ண வயலன்னு, நம்ம குன்னக்குடி சார் யூஸ் பண்ணது, இது மாதிரி கர்நாடக வித்வான்கள் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அந்த மியூசிக்கில் வச்சுருக்காங்க. ஒரு சினிமா இசைக்கலைஞர் சம்மந்தமாக இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க கேட்டவொடனே நாங்கள் வந்து சரி இந்த ஹார்மோனி பொட்டி தர வச்சுக்கோங்க அப்படின்னு அதை இன்றைக்கி அங்கே அந்த மியூசியத்தை வச்சுருக்கோம் நாங்கள். சார் என்ன மாதிரி பாட்டெலாம் வீட்டில் இருந்தால் கேட்பார் சார்?
எந்த மாதிரி மியூசிக் அவருக்கு பிடிக்கும்? அப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், எல்லா பாட்டும் கேட்பாங்க. இப்படி அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து இஸ் வெரி புவர் மேன் இன் ஆப்ரேட்டிங் திங்ஸ். ஒரு ரெக்கார்டு போட தெரியாது, ஒரு கேசட் ஆன் பண்ண தெரியாது, பிற்காலத்தில் டிவியெல்லாம் வந்து ஒரு ரிமோட் ஆன் பண்ண தெரியாது. ஏசி கூட சுவிட்ச் போட்டால் ஏசி ஆன் ஆகிடணும். அந்த டிலே ஸ்டார்டெல்லாம் அவருக்கு பிடிக்காது. சரி. ஒரு 3 minutes டிலே ஆகும்ல, அந்த டைம் ஸ்டார்ட்டு, அந்த ஸ்டெபிளைசர்லாம், அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அந்த சுவிட்சை தட்டி விட்டால் ஏசி ஓடணும். அது எனக்கு தெரிஞ்ச ஆன் பண்ணுறது ஹீட்டர், நம்ம ஏர் கண்டிஷன் மாத்திரம்தான். வேறு எதுவுமே எதானா உடச்சி வச்சுருவார். ரிமோட்டில் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம், அவர் இப்படி யூஸ் பண்ணுவார். சரி. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவர் யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆச்சுன்னா தூக்கி போட்டுருவார். சரியா வரல, அவருக்கு நினச்சது வரலன்னா தூக்கி போட்டு அது உடஞ்சிரும். ஓ. ஸோ என்ன என்னை கூப்பிடுவார், இல்லைன்னா வீட்டில் ஒரு மேனேஜர் இருக்கார், அவரை கூப்பிடுவார். மோஸ்ட்லி என்ன தான் கூப்பிடுவார். கூப்பிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பார், ரெக்கார்ட்ஸ். அப்போல்லாம் அந்த எல்பி ரெக்கார்ட்ஸ் நிறைய வரும். சந்திரபாபு அவர்களும் ஜோசப் கிருஷ்ணன் அப்பாட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தார். அவன் சந்திரபாபு சார் வந்து நிறைய கொண்டு வந்து கொடுப்பார் அப்பாவுக்கு. இந்த மாதிரி இது கேள்றா சொல்லி கேட்பாரு. வந்துட்டு அப்புறம் நான் ரெக்கார்ட் பிளேயரில் வச்சு அவருக்கு போட்டு காமிச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 hour கேட்பாரு. சரின்னு சொல்லுவோம். ஒன்றும் அதனால் வந்து இட் டசன்ட் கெட் எக்ஸைட்டட்னால அமைதியாக கேட்டுட்டு விட்டுருவார். சினிமா நிறைய பார்ப்பாங்க. அப்போ வந்து நாகேஷ், சந்திரபாபு அவங்கெல்லாம் வந்து நிறைய கூட்டு போவாங்க சினிமாவுக்கு, இங்கிலீஷ் படத்துக்கு. சந்திரபாபு தான் அதில் ரொம்ப இது. இன்ஃபேக்ட் சந்திரபாபு தான் அப்பாவுடைய அவுட்ஃபிட்டே மாற்றினது. அப்பா வேஷ்டி சட்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. நீ பேண்ட்டு போடு, சூட்டு போடு எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து சந்திரபாபு சார் தான். அவர் தான் அதெல்லாம் அவருக்கு இது பண்ணார். அப்புறம் கவிஞரோட ரஷ்யாவுக்கு போகும்போதெல்லாம் அவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி இதுக்கு இது போடு, அது மாதிரி இது போடுன்னு. அப்புறம் கவிஞர் ஐயா தான் கிண்டல் பண்ணுவார் அப்பாவை. இது என்னடா இது கத்திரிக்காய் கை கால் முளைச்சமாக இருக்கு, இதெல்லாம் அவனுக்கு செட் ஆகாது. நீ மெட்ராஸ் போனதுக்கப்புறம் பழையபடி வேஷ்டி சட்டையிலே கொடுத்துட்டு இதெல்லாம் அவனுக்கு நல்லா இல்லை அப்படின்வாரு. அதனால நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் போடுறது. இவர் சந்திரபாபு சார் ரொம்ப க்ளோஸ். வீட்டில் வந்து கிச்சனில் அதாவது ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன். அநியாயத்துக்கு ஃப்ரெண்ட் அவர் சந்திரபாபு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு ஸ்லம் இருக்குது, மீன்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. இவர் வண்டி எப்படி வரணும் அங்கே யாருக்கும் தெரியாது. வந்துன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு 50 பேர், மினிமம் 50லேருந்து 75 பேர் வந்துடுவாங்க. வந்தாருன்னா நோட்டாக அடிப்பார் மனுஷன். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்தால் நேராக சமையல் போயிடுவார். எங்கள் பாட்டிகிட்ட இழுத்து வந்து எனக்கு தோசை சுட்டு கொடு, எனக்கு அது பண்ணி கொடு, இது பண்ணி கொடு சொல்லி அந்த மேடையில் ஏறி உட்காந்துப்பார். டைனிங் டேபிள் கூட உட்கார மாட்டார். கிச்சன் மேடையிலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே சுட சுட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். நாங்கள்லாம் கிட்ட போக பயப்படுவோம் அவர்கிட்ட. எங்களை பிடிச்சி நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவோம். காதை பிடிச்சி திருவார், முடியை பிடிச்சி இடுப்பார், படுக்க வச்சு அடிப்பார். சும்மா விளையாட்டுக்கு. இது எங்களுக்கு வந்து பயம். இவர் வந்து அடிக்கிறாரு, குத்துறாருன்னு சொல்லி நாங்கள் ஜாஸ்தி கிட்ட போக மாட்டோம். ஆனால் அவ்வளோ ஒரு இது அப்பாவுக்கும் அவருக்கும். இன்ஃபேக்ட் அவர் கல்யாணம் ஆனதுக்கும் அப்பா தான் தலைமை தாங்கினார். அவர் இறந்து அந்த சாந்தம் கியூபல் ஐலண்ட்ஸ் தான் அவர் அடக்கம் பண்ணாங்க. சாந்தம் சர்ச்லேருந்து எங்கள் வீட்டு வழியே தான் போகணும், அப்பா வீட்டு வழியே தான் போகணும். அங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த காஃபனை இறக்கி வச்சு ப்ரேயர் பண்ணி அப்புறம் தான் அங்கே கொண்டு போனாங்க. அந்தளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு. அவன் கடைசி காலத்தில் அவர் வந்து ஒரு ஆலவப்பட்டில் ஒரு இடத்துல தங்கியிருந்தார். ரொம்ப கொடுமையான விஷயம் எல்லாம். கீழே வந்து மாட்டுக்கொட்டை, மேலே ஒரு சின்ன ரூமு சார். அவ்வளோதான், ஒரு சின்ன ரூமில் ஒரு சிங்கிள் காட்டில் அப்படியே படுத்து கிடப்பார். ஆர்எஸ் மனோகர், தேங்காய் சீனிவாசன் சார், அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் அனுப்ப மாட்டார் அவருக்கு. தேங்காய் சீனிவாசன் அனுப்புவார். தேங்காய் சீனிவாசனும் மனோகர் சாரும் அனுப்புவாங்க. சாப்பாடு வந்து அப்போ நம்ம வீட்டிலேருந்து போவோம், 3 வேளையும் போவோம். ஒன்று நான் கொண்டு போவேன், இல்லை எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு மேனேஜர் அவர் கொண்டு போவார், இல்லை எங்கள் அண்ணன் கொண்டு போவார். எல்லாத்தையும் ஒருத்தர் மாற்றி அவர் இறக்குற வரைக்கும் இந்த 3 வேளை சாப்பாடு எங்கள்கிட்ட தான். அது அப்பா சொல்லுவார், நிறுத்தக்கூடாது, அவனுக்கு என்ன கேட்கணும் சமைச்சு கொடுங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து. அவர் மாதிரி கண்ணதாசன் சாரும். கண்ணதாசன் அது இது வந்து அது தொழில் ரீதியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இது வந்து தொழிலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது அதாவது கண்ணதாசன் சார் எப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு தெய்வம் மாதிரி பார்ப்பார் எங்கள் அப்பா. கண்ணதாசன் சார் என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா கிண்டல் பண்ணுவார். இங்கெல்லாம் வச்சு நோண்டுவார். நோண்டுனாரா எங்கள் அப்பா ஓடுவார் அவருக்கு பயந்து. அவரும் பின்னாடியே விரட்டி விரட்டி ஓடிப்பார்.
அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு ஒரு பந்தம், அது என்னன்னு சொல்ல முடியாது. அது வந்து எவ்வளோ ஜென்மத்துக்கு தொடருதுன்னு தெரியல. அது மாதிரி ஒரு எனக்கு 79 எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நாங்கள் ஒரு படம் எடுத்தோம், அமரகாவின்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கு எல்லாமே அவர் எழுதினார், வாலிச்சாரும் எழுதினாங்க. கடைசியில் வந்து ஒரு விருத்தம் மாதிரி ஒன்று, அதை வந்து படம் முடியணும். அப்போ வந்து அப்பா வந்து அவர் டிரைவர் கூப்பிட்றாரு, முத்துன்னு ஒருத்தர். போய் கவிஞர் கூப்பிட்டு வர வண்டி இல்லையான்னு. அப்போ எனக்கு வந்து இந்த வண்டி ஓட்டுறது ஆசை. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் போயிட்டு வரேன், நீங்கள் இருங்க. இல்லை நானும் வரேன்னு. இல்லை நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நான் போய் கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அவரை வந்து அவர் வீட்டில் இருந்து வாகனம் இறங்கி கூப்பிட்டு வந்தேன். எந்த இறங்கிட்டு குட் டிரைவிங் அப்படின்னு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. எனக்கு லைசன்ஸே இல்லை போ. அப்புறம் அப்பாட்ட சொன்னார், நல்லா ஓட்டுறான்டா பையன் அப்படின்னாரு. அப்பா கேட்டா, நீ தனியாக போனேன்? ஆமாம் தனியாக தான் போனேன். அப்புறம் அந்த டிரைவர் முத்தன் என்னை கூட்டு திட்டு, அவனுக்கு லைசன்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை, நீ அவனை தனியாக அனுப்பிச்ச அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் அவர் தான் டிரைவிங் கற்றுக் கொடுத்தது, முத்தன்னு சொல்கிறவர் தான். எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் யாராவது நாங்கள் பிரதர்ஸ் எல்லாருக்குமே அவர் தான். அவருடைய டிரைவிங்னா கொட்டுவார் தப்பு பண்ணா. இவரு கண்ணதாசன் சார் ஃப்ரெண்டுனாக்கா வாலி வந்து அப்பாவுக்கு ஒரு பக்தராகவே இருந்தார். எம்எஸ்வி சார், வாலி சார், அதாவது நான் கண்ணதாசன் சார்ட்ட அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ சந்தர்ப்பம் கிடைக்கல. பட் வாலி சாரோட நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு. ஏன்னா கவிஞர் சார் வந்து 81 இறந்துட்டார். அதுக்கப்புறம் வாலி அண்ணன் தான் ஃபுல்லாக இருந்தாங்க அப்பா கூட. புலவன் அந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க. வாலி சார் வந்து ஒரு நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பார், பேசுவார். அந்த ஒரு நான் ஒரு கவிஞன், நீ வந்து இப்படி அதெல்லாம் பார்க்க மாட்டார். யாராக இருந்தாலும் ரொம்ப தமாஷா தோல் மேலே கை போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜென்டில்மேன். அவர் வெரி வெரி ஈஸி டு மூவ் வித். நம்ம தான் கொஞ்சம் நெளிவோம், வா பிரகாஷ் ஒன்றும் இல்லைப்பா வா அப்படின்னு வரும். அது மாதிரி ஒரு ஒரு ரெண்டு பேருமே ஈகோ பார்க்காத ஆட்கள். எம்எஸ்வியும் சரி அவரும் ரெண்டு பேருமே மற்றவங்களை வந்து வாழ்த்து. அவர் வந்து எப்பவுமே வாலி சார் வந்து அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ் வச்சிருக்காரு. விஸ்வநாதனை பார்க்குறேன் சோத்துக்கு இல்லை, விஸ்வநாதன் சஞ்சய் சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்லுவாரு. அதை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் ஜூனியர்ஸ் அரவணைக்கிறதும் அப்படிதான். அதான் அப்பா எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு ஒரு கண் வந்து கண்ணதாசன், இன்னொரு கண் வந்து வாலி, என் நெற்றிக்கண் வந்து பட்டுக்கோட்டை அப்படின்னு வரப்ப. ஸோ பட்டுக்கோட்டை அதே மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே கடமாயிட்டார். அவரும் ஒரு அப்பா ரொம்ப கலர்ந்த ஒரு அப்பா வந்து நிறைய கவிஞர்களோட ஒர்க் பண்ணதுனால அவருக்கு அந்த தமிழ் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நிறைய அந்த வந்துடுச்சு. அது தோ வாஸ் அ மலையாளி, அவர் வந்து தமிழில் வந்து ஏதாவது ஒரு தப்பாக இருந்ததுன்னா உடனே மாற்றிடுவார். இது தப்பு அப்படின்றார், பாடக்கூடாது, தப்பு அபசரமாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு. அப்புறம் யாருடைய படத்துக்கு இசையமைக்க அவர் ரொம்ப டென்ஷன் ஆவார் சார்? எம்ஜிஆர் படமா, சிவாஜி படமா, எந்த டைரக்டரோட படம், எதுக்கு அவர் ரொம்ப டென்ஷனாக போவார், எதுக்கு ரிலாக்ஸாக போவார்? ஸோ டென்ஷன் அவர் 2 டைரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். ஒன்று கே பாலச்சந்தர் சார், இன்னொன்று ஸ்ரீதர் சார். கே பாலச்சந்தர் சார் வந்து கதையில் வந்து பல மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு வந்து லாக் பண்ணுவார். பட் அதுக்கு அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி சேலஞ்ச் ரொம்ப பிடிக்கும். இப்போ சில கேபி படங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட ஒரு படம், கடவுள் அமைத்து வைத்து, இல்லை அதான் அவளோட ஒரு படம் எடுத்தார். கிளைமேக்ஸில் டயலாகே கிடையாது, ஃபுல்லாகவே ரீரெக்கார்டிங் பேஸ் தான். அது இன்டர்கட் ஷாட்ஸ், இந்த பக்கம் கல்யாணம் நடக்கும், அந்த பக்கம் போலீஸ் என்கொயரி, இந்த பக்கம் இந்த ஜெய கணேஷன் கொள்வது, இது எல்லாமே சைலண்ட்டு மியூசிக்லேயே கன்வே பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் பாலச்சந்தர் கேபி சார் தான் கொடுப்பாரு. அப்பா ரொம்ப பிடிக்காது அந்த சேலஞ்ச் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவார், எந்த சுச்சுவேஷனுக்கும் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ரேப் சாங்க்கு எனக்கு பாட சொல்ல, ரேப் சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போட சொன்னார். அதுதான் எனக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு போனேன். பொன்னைன்னு ஒரு படத்தில் அப்பா ஜெயந்தி அவங்க நடிச்சது. அதான் ஆணையிட்டை நெருங்காதே அன்னை ஒரு பாட்டு கண்ணதாசன் சார் தான் எழுதினாங்க. அதுவும் அவர் தான் கொடுத்தாரு. நினைத்தாலும் ஒரு படம் ஆரம்பித்தார். ஓப்பனிங்லேயே வந்து தேனிசை மழைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். கம்போசிங் பண்ணல, ஒன்றும் பண்ணல. பாப்பா சொன்னேன், நீ என்னங்க பாட்டெல்லாம் ஒன்றுமே நம்ம உட்காரல, எனக்கு சுச்சுவேஷன் தெரியாது, நீங்கள் பாட்டு இப்படி போட்டுட்டீங்களேன்னு, எல்லாம் நடக்கும் ஒரு பயப்படாமல் பண்ணுங்க அப்படின்னு. அதில் என்ன பண்ணாங்க, பாடல் வரி இல்லாமலே ஹம்மிங்லேயே ஒரு பாட்டு பண்ணாங்க, நினைத்தாலே நிற்கும் மாத்திரம் அந்த வார்த்தையை வச்சுட்டு. ஆனால் அப்பா வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீரோடும் வைகையிலன்னு பாருமகளை பாடல ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருந்தாங்க, விசில் அண்ட் ஹம்மிங். அது ஆக்சுவலி ஒரிஜினலாக கம்போஸ் பண்ணுறது விசில் அண்ட் ஹம்மிங்.
அது வந்து கவிஞர் சார்கிட்ட வந்து வாசிச்சு அமைச்சிருக்காரு அந்த டியூனை. அப்போ கவிஞர் தான் சொல்லியிருக்காரு, இது பாட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நானும் டைரக்டர் சார் யோசித்தோம், இதுக்கு லிரிக்லாம் கிடையாது அப்படின்னாரப்பா. அப்புறம் சிவாஜி சாரை பிடிச்சி டைரக்டரை பிடிச்சி என்னென்னமோ பண்ணி அப்புறம் தான் அந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டு ஸோ அப்படி தான் அந்த பாட்டு இதெல்லாம் அப்பா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் வந்து நீரோடு மலைகள் என்ற பாட்டு உருவாகிச்சு. ஸோ பாலச்சந்தரோட ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற சுச்சுவேஷன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதே மாதிரி என்னாச்சு, எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவோட கல்யாணம், ஃபஸ்ட்டு கல்யாணம். அவங்க கல்யாணம் தான் எங்கள் வீட்டில் தான் முதல் கல்யாணம். லதான்னு எங்கள் சிஸ்டர் இங்கே மவுண்ட் ரோடில் தான் நடந்தது கல்யாணம். ஸோ நல்ல ஃபஸ்ட்டு கல்யாணனால அப்போ இங்கே எல்லா இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருந்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் இங்கே தான் இருந்தது. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரிய கல்யாணம் பண்ணாங்க அப்பா. ரொம்ப நல்ல கிராண்டாக கேஜேஎஸ்தாஸுடைய கிளாசிக்கல் கச்சேரி எல்லாம் பண்ணி திடீர்னு காலையில் முகூர்த்தம் முடிஞ்சு சாயங்காலம் ரிசப்ஷன். திடீர்னு ஒரு 10 மணி பார்த்தா அப்பாவை காணும். எல்லாரும் பார்த்தா கே பாலாஜி ஒரு ரெக்கார்டிங் கூப்பிட்டு போயிட்டாரு. இதுக்கு நடுவில் அவர்கள் ஒரு படத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஒரு சீன் நடத்துவாங்க. கமல் சாரும் குட்டி பத்மனி நடிப்பாங்க. இதில் ஒரு மைமிங் மாதிரி. அந்த ரெக்கார்டிங் போயிட்டு யாருக்குமே தெரியும், எங்கள் வீட்டு யார்ட்டுமே சொல்ல. வந்ததுக்கப்புறம் எங்கள் பாட்டி ஒரே கத்து, உனக்கு என்னைக்கு வேலைக்கு போகிறதுன்னு தெரியாதா, ஆச்சு பூச்சின்னு கத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீதர் சார் வந்து அவரை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. நிறைய ஹிட்ஸ் அவரோட. அவரை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டம். அவரை திருப்திப்படுத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். பட் பிடிச்சிடுச்சுன்னா அப்படி குழந்தை மாதிரி குதிப்பாராம். அவரே டான்ஸ் ஆடுவாராம். அவரே வந்து அதை என்ஜாய் பண்ணி இன்னும் அதை வந்து இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷன் ஜாஸ்தியாகும்னு சொல்லுவார். இதுல எம்ஜிஆரும் சிவாஜி ரொம்ப பீக்ல இருந்தப்போ 2 பேருமே போட்டிருக்காங்க. ஆனா 2 பேருமே ஒரு இது இருக்காதா, அவர் பாட்டு நல்லா போட்டீங்க அந்த மாதிரி அப்பா கிட்ட யாரும்? சிவாஜி சார் சொல்லுவார், சும்மா கிண்டெல்லாம் சொல்லுவார், சீரியஸாக வர மாட்டார். சொல்லுவார், நீ அண்ணனுக்கு மாதிரி நல்லா போடுற, எனக்குலாம் நீ சரியா போட மாட்டேன்ற அப்படின்னா. ஆனா எம்ஜிஆர் ரொம்ப ஈடுபாடு காட்டுவார்ல. அந்த எம்ஜிஆர் வந்து இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். சிவாஜி சார் வந்து ஒரு மேலோட்டமாக தான் இருப்பார். ஆக்சுவலி இந்த பட்டிக்காடப்பட்டினமான பி மாதன் சார் ஒரு பாடம் எடுத்தார். அதில் வந்து இந்த என்னடி ராக்கமா டியூனை சிவாஜி சார் ரிஜெக்ட் பண்ண டியூன் அது. ரொம்ப ஹிட். நல்லா இல்லை மாற்றுங்கன்னு டேரக்டர்கிட்டையும் எல்லாரும் பாலமுருகன் சார்கிட்டையும் கண்ணதாசன் சார்கிட்டையும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சிவாஜி சார். அப்பா ஒத்துக்கவே மாட்டுட்டார், இதுதான் பாட்டு, இந்த பாட்டு தான் உங்களை காப்பாற்ற போகுது இந்த படத்தை அப்படின்னாரு. அப்புறம் நடிச்சிட்டாரு எல்லாச்சு. அப்புறம் அவர் நடிச்ச அவர் ஸ்டைல் நடிச்சு மற்றவங்க தூக்கி சாப்பிட்டு அவருடைய ஸ்டைலில். அது வந்து மைண்ட் வச்சுக்க மாட்டார் சார், சிவாஜி சார் வச்சுக்க மாட்டார். அவர் வந்து அப்படியா சரி உங்களை எல்லாம் தூக்கி போட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்பாரு. இல்லை எம்ஜிஆருக்கும் எம்எஸ்வி சாருக்குமா நட்பை பற்றி? ஏன்னா அவர் இறந்தது என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா கண்ணதாசன், எங்க அம்மா, எம்ஜிஆர் 3 பேர் இருந்தாங்க. 3 விஷயம் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க. ஒன்று வந்து எம்ஜிஆர் கவிஞர் இருந்தது, அப்புறம் எம்ஜிஆர் வந்து, அப்புறம் அவங்க அம்மா இருந்தது. இந்த 3த்துலேயும் எங்கள் அப்பா வந்து நாங்கள் கண்கூட பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவர் எம்ஜிஆர் நான் இந்த அளவுக்கு என்னன்னா அவ்வளோ பழகியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் வந்து அப்பாவை ரிஜெக்ட் பண்ண மியூசிக் டைரக்டர். அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஜெனோவான்ற படத்துக்கு எம்ஜிஆர் வந்து அப்பா பண்ணக்கூடாதுன்ட்டாரு அந்த ப்ரொடியூசர்கிட்ட. அந்த ப்ரொடியூசரை தான் வந்து இல்லை இவன் தான் மியூசிக்கு நான் உன்னை தான் வச்சுப்பேன், நீ நடிகலாம் நான் ஹீரோ மாற்றிடுறேன் அப்படின்ட்டார் அந்த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் நான் இனிமேல் நீ தான் எங்கள் எல்லா படத்துக்கும் அவர் டைரக்ட் பண்ண படத்துக்கும். அதனால் எம்ஜிஆர் சார் வந்து அவர் வேலை வாங்குறதுல இது. பட் அப்பா எப்பவுமே சொல்லுவார், அவர் என்னை என்கரேஜ் பண்ண மாட்டார். பரவாயில்ல சுமார் இருக்கு, பரவாயில்ல சுமார் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நீ நல்லா போட்டிருப்பேன். அது எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். அவர் நினைத்ததே முடிப்போம்னு ஒரு படம் அவர் எடுத்தார். அதில் ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு அது அப்பா வந்து இது மாதிரி தான் அவர் ட்ராவலிங் டைமில் சொல்லிட்டு இருக்காரு, 100 கணக்கில் நான் டியூன் போட்டு கொடுத்துட்டேன்ப்பா, எதுவுமே பிடிக்கலன்னாரு. கடுப்பில் ஒரு டியூன் போட்டு அது ஓகே பண்ணிட்டாரு. என்ன பாட்டு சார்? தானே தானே தந்தான தானான்னு ஒரு பாட்டு, அவங்க வரும் அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு படம் என்ன பண்ணார், நேற்று நிலைன்னு அசோகன் சார் ஒரு படம் எடுத்தார். அதில் ஒரு பாட்டு இருக்கு. அப்போ அவர் வந்து ஏடிஎம்கே ஆரம்பிச்சிட்டாரு. நான் படித்தேன் காஞ்சியில் நேற்று நான் சொல்லட்டும் என்றுன்னு ஒரு பாட்டு. அது சத்யாஷோடைய ஷூட்டிங் நடக்கும், இங்கே ஏடிஎம்ல நடக்கும், இங்கே கம்போசிங் அங்கே போயிடுவாங்க எல்லாரும். இப்போ ஒரு நாள் ஒரு டியூன் வச்சா பிடிக்கவே பிடிக்காதுன்றார்.
வேறு மாதிரி பண்ணு. அப்புறம் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாரு, அசோகன் சார்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த ஆரோணி போட்டி எடுத்துக்கோ, நீயாச்சு தலைவராச்சு, நீங்களே ஒரு டியூன் போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த டியூன் செலக்ட் அப்புறம் இந்த டியூன்ல செலக்ட். முதல்வர் ஆனதுக்கப்புறம் எம்ஜிஆர் எப்படி தானே இருக்குமா, அதுக்கப்புறம் இன்னொரு க்ளோஸ் ஆகிட்டாரு. சரி, அது அந்த அவங்களுடைய அந்த நட்பு என்றைக்குமே மாறலை. அதில் எப்பவுமே எம்ஜிஆர் இசை அப்போ மட்டும் அது ப்ராடக்ட் நல்லா வரணுன்றதுனால தனிப்பட்ட ஒரு இது அவருக்கு என்றைக்குமே இருந்து கிடையாது. எம்ஜிஆர் பற்றி சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம், அவர் பிடிச்சதுன்னா அப்படியே வச்சுடுவார் அப்படின்வாங்க. பட் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றே ஒன்று சொன்னார் எங்கள் அப்பாட்ட, உன்னுடைய லிமிட்டுக்கு மேலே எதுவும் நீ செய்யாத, உன்னோட யாட் ஸ்டிக் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்கு மேலே நீ போனால் உனக்கு மாட்டிப்ப, டேஞ்சர் உனக்கு அப்படின்னு அது அட்வைஸ் பண்ணுவார். படம் எடுக்கும் போது அட்வைஸ் பண்ணார், படம் எடுக்காத, தேவையில்லை உனக்கு, இப்படியே அப்படின்னாரு. கேட்க முடியாது, சந்தர்ப்பம் அது இல்லை. அது மாதிரி எம்ஜிஆர் சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது அது ரொம்ப அதில் ரொம்ப மீனிங் நிறையா இருக்கும். ரொம்ப அட்வைஸும் பண்ணுவார். ஜென்ரலாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அப்பா மேலே ஒரு பாசம் ஒரு அன்புனால தான் அவர் சொல்லுவார். ஸோ அது மாதிரி சிவாஜி சார் அப்படிங்கிற அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக நல்லா டீல் பண்ணுவார், நல்ல பழகுவார். அப்படி அவருக்கு இந்த அட்வைஸ்லாம் தெரியாது, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. எம்எஸ்வி சார் பீக்ல இருந்தப்போ இளையராஜா என்ட்ரி ஆகிறார், அப்போ அவருடைய பாடல்கள் மேலே அவருக்கு என்ன கருத்து இருந்துச்சு? முதல் கருத்து சார், அப்பா எங்ககிட்டலாம் ஒன்று சொல்லுவார் சார், எங்ககிட்ட எல்லா மியூசிஷியன்ட்டையும் சொல்லுவார், வரவங்க யாராவது பாடணும்னு சொல்லுவார். கடவுள் ஒருத்தருக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கான், அந்த டைமில் நீ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உன் டைம் இருக்கோ இல்லையா கூட, ஆனால் நீ வாழ்ந்துட்டுருப்ப. அதில் யூ டோன்ட் டிவியேட். உன் ஒர்க்கில் நீ என்றைக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு உண்மையாக அது இருந்தால் போதும், உனக்கு நல்லதே நடக்கும்னு வரும். எனக்கு ஞாபகம் இருக்குது, ராஜா சார்லாம் ஒரு செவனுக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டு கம்பெனி ஆரம்பித்தார், எக்கோ ரெக்கார்டிங் ஆரம்பித்தார், ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து அவரும் ஜிகேவி சார் எங்கள் அப்பாட்ட இருந்தவர் அசிஸ்டன்ட். எங்கள் பாட்டிக்கு நியூர்பூரில் ஜிகேவி அப்படி தான் வளர்ந்தாங்க. ஜிகே வெங்கடேஷ் சார், நாங்கள் தான் அவங்க சித்தப்பாங்க கூப்பிடுவோம். அப்புறம் கோபாலகிருஷ்ணன் ஒரு அப்பாவோட ஆப்ரேஷனில் ஒருத்தர் ரெட் பிளேயர் இருக்கார், நாங்கள் அவரையும் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவோம். இவங்க 3 பேரும் 3 திக் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் பாட்டிக்கு இவங்க 3 பிள்ளைங்க மாதிரி. ஸோ ஜிகேவி சார் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் பாட்டியை கிண்டல் அடித்து கூப்பிடுவார், எங்கள் பாட்டியை அவனை திட்டுவாங்க, தலையில் அடிப்பாங்க, எல்லாம் நடக்கும். அவர் ராஜா சார் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு அப்பாவை பார்க்குறது. இப்போ ராஜா சார் படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு, இது மாதிரி எக்கோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. சாரி, எக்கோன்னு ஒரு ரெக்கார்டு அப்படியே நீங்கள் பண்ணுற படத்துக்கெல்லாம் ராஜா படம் கம்பெனி கொடுத்தது. அப்பா சொன்னார், எனக்கு இந்த ரெக்கார்டு கம்பெனி என்ன வருது ஏது வருது எனக்கு தெரியாது, பாட்டு கேட்பாங்க, பாட்டு பண்ணி கொடுப்பேன், முதலாளிக்கு தான் முடிவு பண்ணுறது. நான் வேணால் எங்கள் முதலாளிகிட்ட சொல்கிறேன், எனக்கு முதலாளிகிட்ட ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன். அப்போ ஜிகே சொல்லிகிட்டு இருந்தார், கரெக்டாக ராயல்ட்டிலாம் கொடுத்துருவான்டா அப்படின்னு. புரூக் பாண்ட் கேள்விப்பட்டிருக்கேன், ரெட் ரோஸ் கேள்விப்பட்டிருப்பா, ராயல்ட்டி புது டீயா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அவருக்கு மைண்டில் போனதே கிடையாது. இது பாட்டுக்கு பிற்காலத்தில் உள்ள ரெவென்யூ வரும், இது ராயல்ட்டி வரும், இதெல்லாம் அவர் நினைச்சுலாம் பார்த்து கிடையாது, அதை நோக்கியும் அவர் போனதே கிடையாது. இப்போ ஸ்ரீதர் மாதிரி ஆட்கள் நிறைய ஹிட் போட்டிருக்காரு அவர், ஆனால் பிற்காலத்தில் அவங்களே இளமை வந்து அழைக்கிறதுக்கு அவங்க அதை பற்றி அவர் வருத்தப்பட்டாரா? இல்லைங்க, அதான் சொல்கிறேன்னு அப்பா எப்பவுமே சொல்கிறது தான் சொல்லுது. நீங்கள் இப்போ அப்படி பார்த்தா அப்பா கே பாலச்சந்திரன் வி குமார் தான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நாளாக வி குமார் தான் மியூசிக் கேபி சாருக்கு. தோ அந்த காலத்தில் 50 அந்த படம் 2-3 படங்கள் அப்போ பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோ கதைன்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்போ தான் எல்லாமே படம் பண்ணிட்டு இருந்தார். நடுவில் ஒரு படம் என்ன பண்ணார், விஜயபாஸ்கர் கொடுத்தாரு. அப்போ அப்பா போய் கேட்டார், என்ன கேபி அவர்களே இந்த படத்தை மியூசிக் டைரக்டர் மாற்றிட்டீங்க, படத்தோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்கண்ணே, தப்பு தாளங்கள். நீ எப்படி இப்போ தப்பு தாளத்தில் வாசிப்பார்? ஓ சரி அதனால கிடையாது. அது சிரிச்சுட்டு அப்படியே மறந்துட்டாங்க 2 பேரும். சரி, அது ஆக்சுவலி கன்னடா அண்ட் தமிழ் பண்ணாங்க. இப்போ விஜயபாஸ்கர் சார் கன்னடத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அதனால அப்படி போச்சு. அதுக்கப்புறம் ராஜா சார் படம் அப்போ அது ஹெல்த்தியாக தான் எடுத்துட்டாங்க. அப்போ சரி நம்ம டைமுக்கு நம்ம இருந்தோம், இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷன் வராங்க, அடுத்த செட்டப் வராங்க. அப்படி இருந்தோன்னா அப்பா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இடத்துல ராஜா சார் பண்ணியிருக்காரு,
சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு, சந்திரபோஸுக்கு பாடியிருக்காரு, தேவா சாருக்கு பாடியிருக்காரு, இன்னைக்கு வந்த ஜிவி பிரகாஷ் வரைக்கும் பாடியிருக்காரு. இவர் ராஜா சாருடைய 2 படம் சேர்ந்து இசையமைச்சிருக்கு. சரி, ஆமாம். அது வந்து ஒன்று எங்களுக்காக எடுத்த படம். அது வெள்ளத்திலிருந்து கதை வந்து அப்பாக்காக எடுத்த படம், ஏவிஎம் உடைய பேனரில் நாங்கள் எடுத்த படம். அதுக்கப்புறம் செந்தமிழ் பாட்டுன்னு ஒரு படம் எங்கள் பெரிய அண்ணன் எடுத்த படம். அப்புறம் செந்தமிழ் செல்வன் ஒரு படம், அது இன்னொரு அண்ணன் எடுத்த படம். இந்த 3 படத்துக்கு தான் அவங்க சேர்ந்து பண்ணாங்க. பிற்காலத்தில் இளையராஜா சாரோட ரெக்கார்டிங்க்கெல்லாம் அப்பா போயிருந்தாரு அப்படின்னு சார் நிறைய ரூமர் இருக்குது சார். அது அதாவது எனக்கு தெரிஞ்சு வெள்ளத்திலிருந்து ஒரு டைம் நடக்கும்போது இளையராஜா சாருக்கு ஒரு சின்ன நெருக்கடி இருந்தது. அவர் வந்து டைம் இல்லை பண்ணுறதுக்கு. இந்த விடிஞ்ச கல்யாணம்னு ஒரு படம். சரி சரி. அது வந்து அப்பா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். ஓகே ஆனால் நீங்கள் பண்ண முடியுமான்னு. நான் பண்ணுறேன்னு. அப்பா ஈகோலாம் பார்க்கல. அதுக்கு பெரிய விஷயம். அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். யார் இப்போ மியூசிக்கே தெரியாத கம்போசர்ஸ் எல்லாம் போய் பாடியிருக்காரு. பாடும்போது அவர் சொல்லுவார், நீ சொல்லி கொடுத்து நான் பாடுவேன், நான் என் இஷ்டத்துக்கு பாட மாட்டேன் அப்படின்வார். ரஹ்மான்கிட்ட பாடும்போது அன்னைக்கு வந்து அந்த ரெக்கார்டுக்கே வேண்டான்னு சொல்றதுக்காக தான் அப்பா போயிருக்காரு. ஏன்னா பயம் அப்பாவுக்கு. இந்த இவங்க ட்ரெண்டுக்கு நம்ம எப்படி மேட்ச் ஆகுமோன்னு அப்படி ஒரு பயம் இருந்தது அப்பாவுக்கு. அன்னைக்கு போனால் அந்த வீடு ஃபுல்லாக டெக்கரேஷனாகி ஒரே அலங்காரமாக இருந்தது. அப்போ என்ன விசாரிச்சேன்னா அன்றைக்கி வந்து அவருடைய பர்த்டே, ரகுமான் சாரோட பர்த்டே. சரி, பர்த்டே அன்றைக்கி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக நல்லா இருக்காது, சரி பாடிடும்னு சொல்லி டிசைட் பண்ணி பாடிட்டார். அவர் பாட சொல்லி தர மாட்டேன். அவர் என்ன பண்ணார், அவர் அப்பா வரான்னு சொன்னா அவரே கீழே போயிட்டு ஆரணி பாக்ஸ் அவர் எடுத்துக்கிட்டார் கையில். ரகுமானே எடுத்துட்டார். அதுக்கும் ஒரு ஆள் இருக்கு, ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார் எடுத்து வைக்கிறதுக்கு. அவர் தொட விடலை. நீ போ நான் எடுத்துக்கிறேன். அப்போ சொன்னேன், ஏன் பாகலான்னா இல்லை இல்லை அதான் இது என் டியூட்டி. வந்துட்டு அப்பாட்ட வந்து யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் அப்பாவோட அசிஸ்டன்ஸ் கூட யாரும் அன்றைக்கி போல. அப்பா சொன்னால் வேண்டாப்பா, நான் ஸோ பாட்டு என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டாரான். ட்ராக் மாத்திரம் போட்டுட்டு நீங்கள் பாடுங்க, உங்கள் ஸ்டைலுக்கு பாட, உங்கள் ஸ்டைல் பாடுன்னு சொல்லி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்னென்னமோ பண்ணி பாட்டு எடுத்துட்டாரான். சரி போட்டது கொஞ்சம் கேட்கலாமான்னு கேட்டது, நான் அப்புறமா போட்டு காட்டுறேன்னு அப்பா ஒரு பயம் வந்துடுச்சான். ஐயோ எனக்கு பிடிக்கல போல இருக்கு, நான் பாடுறது வந்து ஏதாவது தப்பாக பாடிட்டோம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எஸ்பிபிகிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினப்பா, அது என்ன ஆச்சுன்னே தெரில, கொஞ்சம் கேளுங்க தம்பிக்கிட்ட, அது என்ன ஓகே ஆச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு. ஏன்னா நிறைய பாடல்கள் இந்த மாதிரி பண்ணி ஒன்று ஃபுட்டேஜ் ப்ராப்ளத்தினால எடுத்தாயிருக்கு, இல்லைன்னா வந்து வராமல் போயிடுது, எடுக்காமல் போயிடுறாங்க. ஸோ அப்பா எனக்கு அது மாதிரி ஏதோ ஒரு பயம். அதில் அவனுக்கு ஃபஸ்ட்டு பாடிருக்கோம், அப்புறம் அவனுக்கு ஏதாவது சென்டிமெண்ட்டாக அதை ஃபீல் பண்ணக்கூடாது, நம்மளுக்கும் அது ஒரு சென்டிமெண்ட்டாக அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இதில் சொல்லும் போது இன்னும் ஒரு ஞாபகம் எனக்கு வர்றது வந்து ஏவிஎம்ல உயர்ந்த மனிதன் ஒரு படம் எடுத்தாங்க. ஆமாம், கிருஷ்ணன் பஞ்சி சார் டைரக்ஷனு. அதில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, சுஷிலாமா பாட்டு, பால் போலவேன்னு ஒரு பாட்டு. ஆமாம், அந்த பாட்டு வந்து ஒரிஜினலாக ஷூட் பண்ணிவிட கொடைக்கானல். இது குமரன் சார் சமீபத்தில் சொன்னார். கொடைக்கானலில் அவ்வளோ வெதர் பேடாக இருந்தால் அந்த பாட்டை ஷூட் பண்ண முடியல. அப்போ ஏவிஎம் ஐயா பெரியவர் சொன்னாராம், இந்த பாட்டு இல்லாமலே படம் ரிலீஸ் பண்ணிடலாம், வெயிட் பண்ண முடியாது, ரிலீஸ் டேட் வந்துடுச்சு அப்படின்னு. கிருஷ்ணன் பஞ்சி சாரும் அப்பாவும் போய் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களாம் ஏவிஎம் ஐயாட்ட போய், ஐயோ எடுத்துடாதீங்க இந்த பாட்டு, அதை எடுக்கிறதால படத்துக்கு ஒன்றும் ஆக போகிறது, ஆனால் நல்ல பாட்டு எடுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணி அப்புறம் ஏவிஎம்ல செட்டு போட்டு எடுத்தாங்க. அந்த காலத்தில் அந்த பாட்டு தான் பி சுஷிலாமாவுக்கு நேஷனல் அவார்டு. ஸோ அந்த பாட்டை வெட்டிட்டாங்கன்னா சுஷிலாமாவுக்கு அந்த வாய்ப்பு போயிருக்காது, ஒரு நல்ல பாட்டு எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அப்பா ஃபீல் பண்ணிட்டு ஒருவேளை இவருக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அதே படத்தில் இன்னொரு பாட்டு பண்ணியிருப்பாங்க, சிவகுமார் சாருக்கும் பாரதி அவங்களுக்கும், என் கேள்விக்கு என்ன பதில். அது ஃபஸ்ட்டு எடுத்துட்டு செட்டியார் சார் வருவாராம், எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வர்றதுக்கு வந்துட்டு பாட்டு இந்த பாட்டு கேன்சல், ரிஜெக்ட் அப்படின்ட்டாராம். எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரிச்சாக போட்டு பிராஸு ட்ரம்போனு இதெல்லாம் பண்ணி எலக்ட்ரிக் இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ கதைப்படி அந்த பையன் வந்து ஒரு ஏழை பையன், படிப்பறிவு இல்லை, ஒன்றும் தெரியாது, மக்கு பையன், பராடி பையன். அவன் ஒரு டூயட் பாடுறான்னா எப்படி இருக்கணும், சாதாரணமாக தான் இருக்கணும். நீங்கள் பாட்டுன்னு தாம் தூம்னு மியூசிக்லாம் அடித்து இந்த பாட்டு வேணும்னா ஆர்கஸ்ட்ரேஷன் மாற்றுங்க அப்படின்னாங்களாம். அவர் சொன்னார். அப்போ அதை மாற்றினாங்க திருப்பி.
ஸோ இது மாதிரிலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வந்ததுனால இது இருக்கோ இல்லையோ இது வந்து ஆனால் அன்னைக்கு வந்து மாற்றுக்கிட்டார் அந்த பாட்டு வேணும். ஆனால் ஆர்கெஸ்ட்ராவே மாற்று இது வந்து இப்படி கேட்டோம்னா புரியல. அப்புறம் எஸ்பிபி சார் வந்து ரஹ்மான்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அப்பா கேட்டதுக்கப்புறம் அப்படியே மலைச்சு போயிட்டாராம் அந்த பாட்டை கேட்டுட்டு. இவருக்கு ரொம்ப அவருடைய ஸ்டைலே பாடியிருக்காரு, கொஞ்சம் உச்சத்தாரு. அது இளையராஜாவுக்கு ஒரு பாட்டு ரொம்ப சாஃப்டா யாத்ரா மொழியில பாடிருக்காரு. அது இளையராஜா இது பண்ண ஒரு கம்போசருடைய கிரியேஷன் தான் சார் அது. இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க டிஎம்எஸ் சார் வந்து உச்ச ஸ்டாயில பாடுறவர், பாடினா இங்க இருந்து பாடினா மதுரையில கேட்கும் அப்படின்னு ஒரு பாடினா அவர் ஒரு லோ வாய்ஸ்ல பாட வச்சதும் அப்பா தான். யார் அந்த நிலவு. அப்படியே மாதிரி டிஆர் மகாலிங்கம் சார் அதே மாதிரி தான். அவரும் தோட்டம் அப்படி போகும் மேல. அவரும் அது மாலை டைம் மங்கை படத்தில் ஒரு லோ பிச்சில் ஒரு பாட்டு பாட வச்சாரப்பா. அது வந்து கம்போசர் வந்து ஹஸ் டு டிசைட் இது வந்து இது இப்படி பண்ணால் இவரை வச்சு பாட முடியுமா பாட முடியாதான்னு யாருக்கு கொடுக்கணும்னு அது அப்பா ரொம்ப அதில் தெளிவாக இருப்பாங்க. இந்த பாட்டு இவர் தான் பாடணும் அதில் வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இப்போ திரும்ப வீட்டில் அவர் எப்படி அந்த இதுக்கு வருவோம். அவர் உங்களுக்கு இசை ஏதாவது கற்றுக் கொடுத்தாரு பசங்களுக்கு யாருக்காவது கூப்பிட்டு? சார் டு பி வெரி ஃப்ராங்க் அண்ட் ஆனஸ்ட் வித் எங்கள் அப்பா வந்து நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வரக்கூடாதுன்னு தான் எங்களை ஆசைப்பட்டார். ஏன் முக்கியமான ரீசன் அவருடைய காலத்தில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் ஒரு நடிகராக போவாரா இல்லை ஒரு பாடகராக போவாரா, சிங்கராக ஐ மீன் கோரஸ் பாடுவாரா இல்லை டான்ஸும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. எதுவுமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவருக்கே அவருடைய லைஃப் எங்கே போகுதுன்னு ஒரு இது. அதனால் he has seen so many failures and rejections in life. So he always made it very clear. எங்களை எல்லாம் சொல்லுவார், நீங்கள் நல்லா படிங்க, உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன், வேறு ஒன்றும் எனக்கு நீங்கள் செய்ய வேணாம், திருப்பி ஒன்றும் செய்ய வேண்டிய, நல்லா படிங்க, பொம்பளை பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி 3 பேரும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி எங்களுக்கு எந்த ஒரே விஷயம் கிடையாது. ஸோ அவருக்கு வந்து அது ஒரு இதாக இருந்தார். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தார். அப்புறம் நானும் எங்கள் அடுத்த அண்ணனும் வந்தோம். என் தம்பி ஒருத்தர் இருந்தான், அவன் தான் சினிமாவுக்கு வரல. மற்றபடி நாங்கள் 3 பேரும் இந்த ஃபீல்டில் செய்யல. இல்லை அதுக்கப்புறம் விட்டுட்டார். அவங்களுடைய ஸ்டைலுப்பா விட்டுட்டு என்ன பண்ண முடியும் பண்ண முடியும்னு. அப்புறம் நான் வந்து 90s நான் சினிமாவிலேருந்து நான் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துட்டேன். ஒரு 2015 இயர்ஸ் நான் வந்து அப்போ தான் இந்த சேட்டலைட் சேனல்ஸ்லாம் ஆரம்பித்த புதுசு. ஸோ நான் அந்த லைன் வந்துட்டு சினிமாவிலேருந்து நான் அப்படியே ஸ்லோவாக ஃபேல் ஆகிட்டேன். அவருக்கு அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்கு அவர் அம்மா மேலே பாசம், அது என்ன காரணம்? அது எங்கள் அம்மா முன்னாடி அவர் அம்மா முன்னாடி உட்கார மாட்டார். அவங்க அம்மா சேரில் உட்காந்து கீழே தான் உட்காருவார். உட்காந்து கொஞ்சுவார் எங்கள் பாட்டியை. எங்கள் பாட்டி வந்து தட்டி விடுவோம், அடே போடா 4 கழுத வயசாச்சு என்ன வந்து அப்படின்னு திட்டுவாங்க. அதே மாதிரி நைட்டு என்ன நேரம் வந்தாலும் எங்கள் பாட்டி தூங்கி ஒரு 71, 72 அவங்கெல்லாம் ஏற்காடுலேருந்து வாங்கிட்டு போய் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நைட்டு என்ன நேரம் வந்தாலும் சரி பாட்டியை பார்த்துட்டு சாப்பிட்டாங்களா மருந்து சாப்பிட்டாங்களா கேட்டு அன்றைக்கி ஏதாவது ப்ரொடியூசர் பணம் கொடுத்தாங்கன்னா எங்கள் பாட்டிகளை தான் கொடுப்பாரு. அவங்க வாங்கி அதை வச்சுட்டு அடுத்த நாள் பூஜை ரூமில் வச்சு அப்புறம் தான் அதுக்கு இந்த மற்ற வேலைகள்லாம் நடக்கும். எங்கள் அம்மா கையில் தான் பாட்டிகள். அவங்க அம்மா தான் அவங்க அம்மா சத்தம் போட்டால் போதும், வாழெல்லாம் சுருட்டிட்டு ஒரு வாரத்துக்கு உட்காந்துருவாரு. அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லி தவிர்த்த விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி அது ஒன்று சொல்லுவாங்க, இந்த தேவர் ஃபிலிம்ஸ் மேட்டர் சொல்லுவாங்க, சின்னப்பா தேவர் மேட்டர் ஒன்று சொல்லுவாங்க. அவர் வந்து வேட்டைக்காரன் ஒரு படம் ஆரம்பிக்கிற டைமில் அப்போ அது வரைக்கும் வந்து தாயை காத்த தனியன் தாய்க்கு தலைமகன் நல்லா அந்த குடும்ப சென்டிமெண்ட்டாக படம் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு தேவர் சார். வேட்டைக்காரன்றது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் சப்ஜெக்ட். எம்ஜிஆர் வந்து வேட்டைக்காரன் மாதிரி வந்து குதிரையில் போகிறது, அது ஒரு போது டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, எம்எஸ்வி டிகேஆர் பொண்ணு நல்லா இருக்கும் இந்த படத்தை கேட்டு. அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட போய் தேவரும் கேட்டிருக்காரு. தேவர் சொன்னார், நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு. தேவர் சார் எப்போவுமே கேஷ் வச்சு தான் பேசுவார். உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னா இந்த ஒரே பேமெண்ட் வச்சுக்கோ, வாங்கிக்கோ, நடிச்சு கொடு, அப்படி பே மாஸ்டர் அவர். அவர் ஒரு கட்டுப்படத்தில் எடுத்துட்டு நிறைய அப்பாவை பார்த்துட்டு அப்பா ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டார். அப்படின்னா எங்கள் பாட்டி இது வந்து அப்போ வீடு ஹாலு பின்னாடி கிச்சனுடைய தான் இருக்கும். எங்கள் பாட்டி இது கேட்டுட்டு விசுவீங்கவா அப்படின்னு போட்டு கண்டத்தை அடிச்சிட்டாங்க. அங்கே வந்து கேவிஎம் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் கேவிஎம் வந்து சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் அமைச்சது கேவிஎம் சார் தான். அப்போ அப்பா வந்து கேவிஎம் சார்கிட்ட போய் கோரஸ் சான்ஸ் கேட்டிருக்காரு.
அப்போ கேவின்னு சொன்னார், நீ கோரஸ்லாம் பாடிட்டா உன்னை கோரஸ் சிங்கர்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க, நீ இவ்வளோ மியூசிக் தெரியுது எல்லாம் பண்ணுற, நீ கோயம்புத்தூர் போயிடு ஜூபிட்டருக்கு, அங்கே எஸ்எம்எஸ் இருக்காரு, சரி. அவர் ஒன்று கரெக்டாக பார்த்துப்பார், கைட் பண்ணிப்பாருன்னு வழிகாட்டினவர் அவர் தான். ஒரு வேஷ்டி சட்டை, பஸ்ஸுக்கு கூலி, செலவுக்கு 2-3 ரூபாய் பணம் அந்த காலத்தில் கொடுத்து அனுப்பிச்சார். அதை நினைவு கொடுத்துனாங்க எங்கள் பாட்டி, நீ அவருக்கு துரோகம் செய்யக்கூடாது. இது அவர்கிட்ட அவர் சொல்லிக்கலாம், அவரு போயிட்டாரு. அப்படி பார்த்தீங்கன்னா தான் கடைசி வரைக்கும் தேவா ஃபிலிம்ஸில் அப்பா இந்த படம் பண்ணதில்லை. இன்னொரு பேனர் அப்பா படம் பண்ணாதது வந்து ஏபி நாகராஜன். அங்கேயும் இதே இல்லை, அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது, அது அமையலைன்னு நினைக்கிறேன் அப்பாவுக்கு. சரி. அங்கேயும் கேவி மாமா தான் ரெகுலரு. அப்புறம் குன்னக்குடி சார் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இவர் பால்முரளி சாரும் பண்ணிட்டு இருந்தார் அங்கே. சரி. அங்கேயும் அப்பாவுக்கு அது அமையலை. பாடல்களை பற்றி சொல்லும்போது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் டிஎம்எஸ் தீர்காழி நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்பாவுக்கு வந்து டிஎம்எஸ் குரல் அதை வந்து அவர் சொல்ல, ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு டிஎம்எஸ் அப்படின்னு எப்போ பார்த்தாலும். டிஎம்எஸ்க்கு அப்புறம் அவர் பிடிச்சது வந்து பிபிஎஸ் வாய்ஸு, ஒரு ஸ்வீட் வாய்ஸு. அவர் ஒரு அப்பாட்ட ஒரு 100 பாட்டு பாடியிருந்தாருன்னா அதில் 98 பாட்டு 99 பாட்டு ஹிட்டான பாட்டு தான். அந்த மாதிரி அவர் எந்த ஒரு சிங்கரும் அப்பாவுக்கு ஹிட்ஸ் கொடுத்தது கிடையாது. பிபி ஸ்ரீனிவாஸ் மாதிரி. பட் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் வந்து எஸ் ஜானகிமாது. எஸ் ஜானகிமா வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது சொல்லுவார், எப்போவுமே சொல்லுவார், அது ஒரு ரேர் வாய்ஸ். அதை வந்து கரெக்டாக மோல்ட் பண்ணி கொண்டு போனோன்னா அது இதாகிடும். பட் பி சுஷிலா வந்து அவங்க நிறைய அது வந்து ஒரு சரஸ்வதி தேவி அவங்க, அது வந்து ஒன்றும் மாற்ற கிடையாது. அப்புறம் ஜானகியமும் நிறைய அதே மாதிரி ஜானகியமா அப்பாட்ட பாடின பாட்டில் 90% எல்லாமே சக்ஸஸ் பாட்டு தான். அதில் ஒரு நல்ல இன்சிடென்ட் வந்து அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க, கே பாலச்சந்திர படம் தான், சொல்லத்தான் நினைக்கிறேன்னு வித்வான் லக்ஷ்மணனுடைய படம், மணியன் சார் படம். சொல்லத்தான் நினைக்கிறேன் பாலச்சந்திர சார் படம், மணியன் ப்ரொடக்ஷன் சாங், வாலி சார் எழுதினார் அந்த பாட்டு. அப்பாவும் ஜானகியம்மாவும் பாடுற பாட்டு சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த டைட்டில் சாங். அப்போல்லாம் எல்லாம் 2 பேரும் ஒன்றா டிவைட்னா 2 பேரும் பாடணும், ஆர்கெஸ்ட்ரா லைவாக இருக்கணும், ஒன்றும் ட்ராக்கெல்லாம் கிடையாது. ஸோ கேபி சார், ப்ரொடியூசர் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, வாலி சார் எல்லாம் இருக்காங்க, பாடியாச்சு. 1 more டேக் அப்படின்றார் அப்பா. திருப்பி நியூ டேக்னா 5 டேக் 6 டேக் ஆச்சு. ஏன் அவர் பாடிக்கிட்டே இருக்காரு, ஓகே அவன்ட்டு தானே. கேபி சார் கேட்டாராம், என்ன விசு எல்லாம் ஓகே தானே, எதுக்கு இவ்வளோ டேக் பண்ணிடுது? இல்லை எஸ்ஜானகி வாய்ஸ் தான் பாடின மாதிரி என்னால் பாட முடியல, நான் கொஞ்சம் அவங்கள மேட்ச் பண்ணணும், அதுக்காக. அவர் ஈகோ கிடையாது, என்னோட யார் சிறந்த பாடுன்னு சொல்லவும் மாட்டார். ஆனால் இதே பிளேபேக் சிங்கர்ஸ்ட்டு போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சொல்லிக் கொடுக்குறது நாங்கள் 60 to 70% தான் சார் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது, அதுக்கு மேலே முடியலன்னு வாங்க. அது பாலு சார் நிறைய சொல்லுவார். ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா வந்து பாலு சார் வச்ச பேர் வந்து பிளாட்டிங் பேப்பர், அப்படியே பிடிச்சிடுவார். அப்போ அவருக்கு மியூசிக் நாலேஜ் இல்லை அவருக்கு. அப்புறம் தான் மெதுவாக வந்து கற்றுக்கிட்டார். அப்போ வந்து கேள்வி ஞானம் தான் இருந்தது. அப்போ என்ன அந்த ஹார்மிங் என்ன ஏற்ற இறக்க எப்படி கொடுக்குறாரோ அப்படி கப்புன்னு பிடிச்சிடுவார். இதனால தான் அப்பாவுக்கு பாலு சார் ரொம்ப பிடிச்சது. வந்தாருன்னா 1/2 மணி நேரத்தில் பாடி போயிடுவார். எம்ஜிஆர் சிவாஜி மாறி ரஜினி கமலுக்கு வரும்போது அவருடைய ஃபார்முலா எப்படி மாற்றினார் அந்த மாதிரி சார்? அகேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் அப்பா பண்ணது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாலச்சந்திர சார் படம் தான் இருக்கும். 2-3 படம் தான் பாலாஜி சார்து. அதில் வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து பில்லா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்த் எந்த படம் நடித்தாலும் அவருக்குன்னு அந்த ஓப்பனிங் சாங்னு ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் தான் முத்துல வச்சாங்கல்ல, ஃபஸ்ட்டு வச்சது வந்து பில்லா, மை நேம் இஸ் பில்லா சாங் தான் அவருக்கு அந்த ஓப்பனிங் சாங் மாதிரி. தலைவர் பாட்டு அதுதான். அதுக்கப்புறம் தான் முரட்டுக்காலை படமே வந்தது, பொதுவாக மனசு தங்கம். ஸோ ரஜினிக்கு வந்து ஒரு பேங்க் சாங்னா பில்லா தான். அதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் ஒன்றும் ஒரு பெரிய பாட்டு கிடையாது. அதுக்கப்புறம் நினைத்தவனுக்கு நடிச்சார், அது இதுதாண்ட ஹீரோ. கமலஹாசனுக்கு அடுத்த தான் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் பண்ணார். பட் பில்லாவில் வந்து அவருக்கு அந்த மை நேம் இஸ் பில்லா தான் அவர் வந்து ஒரு ரேஞ்சுக்கே கொண்டு போனதாங்க. அதுதான். அப்புறம் எல்லா படத்துலையும் முத்து, அண்ணாமலை, அப்புறம் பாட்ஷா எல்லாத்துலேயும் அவர் ஒரு ஓப்பனிங் ஒரு பாட்டு வந்து ஒரு கெத்தாக ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சு ஒரு பாட்டு கொடுப்பாங்க அவருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணது பில்லால தான். அது கே பாலாஜி சார் தான், அது முக்கியமான காரணம். இந்த பாடல்களை யாரும் அடிக்கடி அப்பாவை பார்க்க வருவாங்க சார் கடைசி காலத்தில்? எஸ்பிபி சார் அடிக்கடி டச்சில் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீனிவாசன் ஒரு சிங்கர் இருக்கார், இப்போ புதுசாக. அவர் வந்து அப்பா மேலே அவ்வளோ ஒரு பைத்தியம். அவர் வருவார்.
அப்புறம் அப்பாவோட ஒரு பழைய கொலீக் இருக்கார், மியூசிக் டைரக்டர் ஷாம்னு, வயலினிஸ்டாக இருந்தார் அப்பாக்கிட்ட. அப்புறம் மலையாளத்தில் பிற்காலத்தில் பெரிய மியூசிக் டைரக்டர். அப்பா கூட ரொம்ப வருஷம் இருந்தார். அவர் பேர் சாம் ஜோசப். மலையாளத்தில் போய் பண்ணும்போது ஷாம் ஜோசப்னு ஆகிட்டார். பேர் மாறிவிட்டு அப்படி கூட்டி பார்த்துட்டாங்க. இன்றைக்கும் ஐயா இருக்கார். எல்லா ஃபங்க்ஷனும் அவர் ஃபஸ்ட்டு இருப்பார். ரொம்ப அப்பாவுன்னா அப்படி ஒரு உயிர் அவர். அப்போ நாகேஷ், பாபு சார்லாம் அவங்கெல்லாம், நாகேஷ் எல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து படுத்துருக்காரு. ஒரு பாய் அங்கே பாட்டிகிட்டு வந்து ஒரு பாய் தலாணி கொடுக்குமா, நான் அந்த பேல்கனியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து படுத்துப்பாங்க. ஒரு இசையமைப்பாளர் இருந்த அவர் வந்து திடீர்னு நடிக்க வந்துட்டார். அதை வீட்டில் இருந்தவங்க எப்படி பார்த்தாங்க? நடிக்கின்றது அவருடைய கனவாக இருந்த ஒரு காலத்தில். அவர் வந்து அவருடைய அந்த பாலிய வயசு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவர் எங்கேயோ ட்ராமாலாம் போடும்போது, நீ தாண்டா அடுத்த எம்கேடி, நீ தாண்டா அடுத்த பி சின்னப்பா அப்படின்னு அவர் உஸ்பேத்தி விட்டு, அப்போவே ஒரு மனசில் கற்பனை இலைகள்லாம் ஓடி, நான் ஒரு ஹீரோன்ற மாதிரி நினைப்பில் வந்து தான் நடிக்கிறது தான் ஓடி வந்தார். வீட்டிலேருந்து ஓடி வந்து தான் லிட்டரலி. அப்புறம் நடிக்க சான்ஸ் கிடைக்கல, டான்ஸ் கிடைக்கல, ஆஃபீஸ் பாய் வேலை எல்லாம். இன்ஃபேக்ட் மெஸ்ஸில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா. அப்போ வந்து இது இப்படிலாம் முடிஞ்சு தான் மியூசிக் டைரக்டர் ஆனார் கடைசியில். அது எஸ்எம்எஸ் கிட்டேயும் சிஆர் சுப்ரமணியன் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த ட்ராக் அவருக்கு கிளாரிட்டி வந்து அதில் பிடிச்சிட்டாரு. அப்போவும் அவர் மனசில் எப்போதுமே ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும், நடிக்கணுமேன்னு எப்போ சொல்லிட்டு இருப்பார். நல்ல ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி அப்பாவுக்கு. நல்ல பஞ்ச் டைலாக்லாம் பக்கா வடிப்பார். அதே மாதிரி இந்த பாட்டு கம்போசிங் டைமில் டம்மி வார்த்தைகளை போடுறதுல அப்பா ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அடிப்பார். ஒன்றும் யோசனையே இருக்காது. அப்போ கவிஞரே அவர் ரொம்ப பாராட்டுவார். நல்லா கடா இதே வச்சுக்கோ அப்படின்வார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு அந்த இன்ஸ்டிங் ரொம்ப ஷார்ப்பாக இருந்து ரொம்ப, அதனால் அவருக்கு இந்த காமெடி சென்ஸ் ரொம்ப பை நேச்சரே நிறைய இருந்தது. இந்த டைமில் தான் என்ன இருக்குது, நம்ம டைரக்டர் சரண் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எங்கேயோ அப்பாவோட இன்டர்வியூ ஏதோ டிவியில் பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் தட்டி இருக்கு. அப்போ உடனே விவேக் ஃபோன் பண்ணிவிட்டு, இது மாதிரி பார்த்தேன், அவரை போய் நடிக்க வைப்போம்மா, அவர் நடிப்பாரா தெரியாது, இப்போ கேட்டு தான் பார்க்கணுன்னு விவேக் சொல்லியிருக்காரு. 2 பேரும் நடந்தாங்க வீட்டுக்கு, ரொம்ப நடந்தாங்க. கடைசியில் விவேக் ஒரு பால் போட்டார். அது வரைக்கும் என்ன கேரக்டர் பண்ண போகிறாருன்னு ஒன்றும் பிளானே பண்ணல. சரி, படத்தில் நடிக்கணும், இவர் ஓகே சொல்லிட்டாரா, அவருக்கு என்ன ரோல், என்ன அவரோட கேரக்டரைசேஷன்லாம் அப்புறம் தான் யோசிக்க போகிறாங்க. விவேக் டபால் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒர்க்கிங் பீப்புளெலாம் தங்குற மாதிரி மேன்ஷன் சார், அதில் நீங்கள் வந்து ஒரு மெஸ்ஸை நடத்துவீங்க, உங்கள் பேர் மெஸ்ஸு விஸ்வநாதன், மெஸ்ஸு பேர் வந்து கண்ணதாசன் மெஸ் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு சின்னதாக ஒரு சபலம் தட்டிட்டு ஆனால் என்ன, சரி அப்படியே நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி திருப்பி அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேஷன் இருந்தார். நான் அப்போ தான் ஃபினிஷ் பைபாஸில் கொஞ்சம் பண்ணி டாக்டர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே வேணுமா வேண்டாமான்னு அப்படியே ஒரு ஹெசிடேஷன்லேயே இருந்திருக்காரு. இப்போ ஒரு நாள் விவேக் சரண் வீட்டுக்கு வந்துட்டு, நீங்கள் எஸ்ன்னு சொல்ல மாட்டேன்றீங்க, நோன்னு சொல்ல மாட்டேன்றீங்க, நான் ஒரு சீட்டு குலுக்கி உங்கள் அம்மா படத்து முன்னாடி வைக்க போகிறேன், உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ செய்யட்டும், அம்மா சென்டிமெண்ட் அதில் அடித்த உடனே எங்கள் அம்மாக்கிட்ட கூப்பிட்டு, இது மாதிரி சொல்கிறாங்கம்மா, என்ன சரி ஒரு படம் தான் நடிச்சு பாருங்க, நான் பார்ப்போன்னு. சரி நடிக்கிறேன்னு சொல்லி வரணும். அப்போ தான் இவங்க வந்து இந்த மெஸ் விஸ்வநாதன்ற கேரக்டரு கன்சீவ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் என்ன படம் போகிறாங்கன்னே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் உட்காந்துட்டு பண்ணி அந்த படத்தை பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி, அதில் ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் அப்பா பாடுற மாதிரி வருதுன்னு பரத்வாஜ் சார் தான் அந்த படத்துக்கு மியூசிக். அப்போ சொன்னார், பரத்வாஜ் சார்கிட்ட கேளுங்க, அந்த ஒரு பாட்டு மாத்திரம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. மெட்டு தெளி தவிக்கிறது ஒரு பாட்டுன்னு ஒரு பாட்டு, வைரமுத்து சார் தான் எழுதியிருப்பார் அந்த பாட்டு. அப்போ பரத்வாஜ் சொன்னேன், எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது, தாராளமாக எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், சாரே விரும்பி கேட்கறதுனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, கண்டிப்பாக சாரே பண்ணிடுவாங்க. அந்த பாட்டு அப்பாவே தான் கம்போஸ் பண்ணி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்க. அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது தான் கமல் சார் கூப்பிட்டார் காதலா படத்துக்கு. அவர் வந்து இந்த படத்தை எங்கேயோ கேள்விப்பட்டு ஏதோ ப்ரெஸ்ஸுல ஃபோட்டோ கிட்ட பார்த்துட்டு அவருக்கு என்னமோ ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவர் காதலா நடிக்க வச்சார். அப்புறம் ஆபாவானந்த் சார் ஒரு சீரியல் பண்ணார், கங்கா யமுனா சரஸ்வதின்னு டிவி சீரியல் பண்ணார்.
அதில் ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரு. அது மாதிரி அப்புறம் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சார். ரொம்ப பிஸி ஆகிட்டார், நடிக்கிறதுல பிஸி ஆகிட்டாரு. அப்போ தான் சொல்லிட்டு இருப்பார் எல்லாட்டையும், சின்ன வயசில் ஆசைப்பட்டேன் 80 வயசுல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு இளையராஜா சார், ரஹ்மான் இதுல ரொம்ப நெருக்கமானவரா யார் இருந்தாங்க? யாருடைய ரொம்ப அப்ரோச் ஆக்சஸ் ஈஸி வந்து ராஜா சார் கிட்ட தான். ஓ சரி. ரஹ்மான் சார் வந்து ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் ஷை டைப் உள்ளவர், கொஞ்சம் ரிசர்வ் டைப். அவர் வந்து ஜாஸ்தி பேசவே மாட்டார் யார்கிட்டையுமே. அவருடைய ஏஜ் குரூப்பில் பேசினா அவர் அப்பா கிட்டலாம், எனக்குலாம் ஞாபகம் அப்பா கிட்ட அவரெல்லாம் வாசிச்சிருக்காரு ரெக்கார்டிங்லாம். அப்போல்லாம் திட்டுவார் அப்பாவை. அப்போ செயிங் பாய். எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்படி நோட்ஸ் கொடுத்தோன்னா உடனே வாசிக்கணும். அது உட்காந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் அவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி எழுதுறது பிடிக்காது. வாசிக்க நீங்கள் எழுதிடணும். ராஜா சார் ஒரு ஸ்டைலில் கொடுப்பாரு, அவர் எல்லாரும் எழுதி முன்னாடியே கொடுத்துருவாரு. எங்கள் அப்பா அந்த ஸ்பாட் ப்ளே பண்ணிட்டு அவங்க நான் அவங்க போர்ஷன் எழுதிக்கிட்டு வாசிக்கணும். எழுதுறது விட மாட்டார். நான் வாசிக்கிறது கேட்கறதுல திருப்பி வாசிக்கிறவங்கன்னா கஷ்டம்னு கேட்பார். அதுக்கப்புறம் எழுதிக்கும், நீங்கள் வாசித்து நல்லா ஃபெமிலியர் ஆகிறதுக்கப்புறம் நீ எழுதிக்கோ ஞாபகத்துக்காக. நீ அது பார்த்து நான் அதில் தான் இருக்குன்னு தவிர நீ இதில் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படின்வாங்க. ஸோ கொஞ்சம் சிங்க் ஆகலை அப்பாவுக்கும் ரஹ்மான் சாருக்கும் அந்த காலத்தில். சரி சரி. ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருக்காரு அவர் வாசிக்கிற டைமில். அவர் மியூசிஷியனாக இருக்கிற காலத்தில் பட் நிறைய படம் வாசிச்சிருக்காரு. அப்பாவுக்கு மியூசிஷியனாக நிறைய படம் வாசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலங்கள் மாறுது, அப்படி போயிட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணி பாராட்டுவாரா? எல்லாரும் பாராட்டுவார் சார். அதாவது ஒரு நம்பர் ஒன்று தெரியலன்னா ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டுருவார். அந்த மாதிரி ரொம்ப பாராட்டின பாட்டுகள் ஏதாவது ஞாபகம் இருக்கும் சார்? அவருக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டரில் வந்து ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் வந்து வித்யாசாகர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓ சரி. வித்யாசாகரை தன் புள்ள மாதிரி அவர் பார்க்குறாரு. வித்யாசாகர்லாம் வந்து சின்ன குழந்தையா இருக்கும் அவங்க அப்பாவோட ஒரு தேட்டருக்கு. அப்புறம் அவர் ஒரு காலத்தில் அவர் மியூசிஷியன் ஆகிட்டார் அப்பா கிட்ட தான் சார் ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன்லாம் வாசிச்சிருக்காங்க. அப்பா மகன் பேரன் இப்படி வாசிச்சது அப்பா கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. வித்யாசாகர் அது மாதிரி ஒரு தான் எங்கள் அப்பாட்டு. இப்போ நிறைய பேரை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்றது, அதாவது வந்து மற்றவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களாம் யூஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப கம்மியாக தான் பாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. என்ன காரணம் சார்? அப்படி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு சொன்னால் யார் லைம் லைட்டில் இருக்காங்களோ கண்டிப்பாக சுரலதா அவர் தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது. ஓ சரி. சுரலதா ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது அப்பா தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜானகியம்மெல்லாம் எஸ்எம்எஸ் கிட்டே பாடிட்டாங்க. அப்பா வந்து அப்படி கிடையாது, நாட் வெரி இவங்க தான் பாடணும் அவர் ஒரு சிலோட கம்ஃபர்ட்னாக்கா அப்படி கம்ஃபர்ட் இல்லை. அதாவது எப்படின்னா நோஸ் வந்து, அதாவது இப்போ ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காரு அப்பாட்ட. ஸ்ரீனிவாஸ் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தங்கிடுவார் ஒரு காலத்தில். வென் ஹி வாஸ் ஒர்க்கிங், அவர் ஒரு இன்ஜினியர். அவர் இப்போ இருக்கிற ஸ்ரீனிவாஸ். அப்போ வந்து டெய்லி எங்கள் அப்பா வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்பா கிட்ட வந்து எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் எங்கள் அப்பாட்ட பாடிட்டு இருந்தார், எங்கள் அப்பாட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அப்பாட்டையும் பாடியிருக்காரு. ரஹ்மான்கிட்ட போய் பாடினாலும் அப்பா ஸ்ரீனிவாசன் கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு. உன்னிகிருஷ்ணனை கூப்பிட்டுருக்காரு, பாடியிருக்காரு. சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு, ஹரிஹரன் பாடியிருக்காரு. அப்படி யாரையும் அவர் எல்லாரையும் ட்ரை பண்ணுவார். பட் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு வாய்ஸ் பிடிச்சி போச்சு வச்சுக்கோங்களேன், அதை விட்டு வெளியில் சீக்கிரம் வர மாட்டார். அதான் அவர் செட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு இதுவாக. அவருக்கு எந்த விருதுகளும் பெருசா, தேசிய விருதுகள்லாம் பெருசா கிடைக்கல, வருத்தம்லாம் கிடையாது. ஒன்றுமே இல்லை சார். அது வந்து எனக்கு ரசிகர்கள் போதும், என் பாட்டை டெய்லி கேட்குறாங்க, அதோட எனக்கு என்ன வேணும். தமிழ் தாய் வாழ்த்து நான் தான் பண்ணேன். நான் தான் எப்பவுமே சொல்ல மாட்டார். அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது, நான் தான் பண்ணோம். எப்பவுமே வந்து அவர் கூட இருக்கிறவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அது வந்து எதாவது பண்ணேன்னா நீங்களாம் இருந்தீங்க, நானும் செய்தேன், அவ்வளோதான். நானா எதாவது செய்தேன்னு சொல்ல மாட்டார். ரசிகர் நீங்கள் சொல்லும் போது தான் அவரால் மறக்க முடியாத ரசிகர்கள் யாராவது இருந்தாங்களா? அதாவது ஒரு சிலர் பர்டிகுலர் நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ சமீபத்தில் இப்போ கடைசி அப்பாவோட இது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ரமேஷ்னு ஒரு நண்பர் இருக்கார். அப்பா சென்னை விட்டு தாண்டிட்டா, இப்போ கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷன் இல்லை மதுரையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு நாள் முன்னாடி அவர் போயிடுவார் அந்த ஊருக்கு. போய் அப்பாவோட அந்த ரூமு, அவருக்கு என்ன வசதிகள் அதெல்லாம் அவர் மேற்பார்வை பண்ணிவிடுவார். இங்கேருந்து எங்கள் பிரதர் ரெஃபர்மெண்ட் சொல்லிடுவாங்க அவர்கிட்ட, ரமேஷ் இது மாதிரி அப்பா நாளைக்கு மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க. அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து நின்று எல்லாம் பார்த்து அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒன்றுமா கூப்பிட்டு போவார். இது கிறிஸ்டியன், பட் இல் கோ வித் மை டேட். அவர் வந்து எப்படி கேட்டிங்கன்னா அப்பா மேலே அப்படி ஒரு பைத்தியம்.
அவருக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு, ஒரு மகன் இருக்கு. பொண்ணு பேர் வந்து விஸ்வபிரியா, பையன் பேர் சதீஷ். அப்படி வச்சிருக்காரு. அவங்க வீட்டில் யார் பாட்டும் கேட்க மாட்டாங்க, அப்பா பாட்டம் போடலாம். அப்படி ஒருத்தர் இருக்காரு. சேலத்தில் கணேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. பழைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், மிஸ்டர் மதன், ஒரு அட்வொகேட், மதுரையில் இருக்கிறார். அவரு எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு 2-3 ட்ரிப் வந்துடுவார் அப்பா பார்க்கறது. அவர் வந்து நல்ல கிரிட்டிக், அப்போவே கிரிட்டிக் பண்ணுவார். ஆனால் இது கொஞ்சம் எனக்கு சரியாக தோணலைண்ணே, எப்படின்னு அது கரெக்டாக சொல்லுங்க, இது எங்கே இடிக்குது அப்படின்னு பொறுமை பதில் சொல்லுவார். அவர் அந்த மாதிரி ஏதாவது பாட்டு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது பார்த்து சொல்லுவார். அவர் நிறைய பாட்டு சொல்லுவார். கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா இதோட பெட்டராக பண்ணியிருப்பேன் அப்படின்வார். அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த படம் இது சார். நிறைய படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தா அப்படி அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. பாடல் சொன்ன மாதிரி ஜானகி அம்மா சாங்ஸ் தான் ரொம்ப விரும்பி, பிபிஎஸ் சாங்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இசை பிடிச்சார். அந்த மாதிரி சொல்லுவார் அவர். இது கஷ்டப்பட்டு ஈஸியாக டைம் எடுத்து பண்ணது பாட்டுகள் நிறைய இருக்கும். சரி. பொதுவாக எம்ஜிஆர் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் ஓகே பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். இப்போ ஸ்ரீதர் சார் படத்துக்கு 6 மாதம் வரைக்கும் எடுத்துருக்காங்க ஒரு டியூன் பண்ணுறதுக்கு. இதே ஸ்ரீதருக்காக ஒரு காலத்தில் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, நெஞ்சில் உள்ள ஆலயம் ஒரு படம் எடுத்திருக்காரு. கல்யாணகுமார், முத்துராமன், தேவிகள் அடிக்கலாம். இட்ஸ் ஒரு 18 days படத்தை முடிச்ச ஒரு சாதனை அது. அவர் பல சாதனைகளுக்கு அதிபதி அவர் தான். குறுகிய காலத்தில் படம் எடுத்தது, ஃபஸ்ட்டு ஈஸ்பன் கலர், ஃபஸ்ட்டு ஃபாரின் லொக்கேஷன், ஃபஸ்ட்டு ஆல் நியூ ஃபேஸ், எந்த ஃபஸ்ட் எடுத்தாலும் அவர் தான், ஸ்ரீதர் சார் தான் இருப்பார் அதில். இது வந்து 18 நாளில் எடுத்த படம் அது. கல்யாணகுமார், முத்துராமன் சார், தேவிகா அவங்கலாம் நடித்தது, மனோரமா, நாகேஷ்லாம். ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் அது. புருஷன் சாவ போகிறான், காதலர் காப்பாற்றணும், அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகிருக்கு. ஸ்ரீதர் சாருக்கு ஒரு பாட்டு, ஒரு ஹாப்பியாக ஒரு பாட்டு வைக்கிறவங்க. உடனே அப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பா வந்து அப்போது பிஎஸ் வீரப்பாவோ டிஆர் ராமன் கம்பெனிலேருந்து சாரதா ஸ்டுடியோக்கு போயிட்டுருக்காங்க. அந்த காலத்தில் இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு கிடையாது. டிராஃபிக் லெவல் கிராஸ். அங்கே போய்ட்டு மாட்டோன்னா மினிமம் ஒரு 45 minutes 30 minutes இருக்கணும். அன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ட் என்ன ஆகிப்போச்சுன்னா, ஸ்ரீதர் வண்டி, அப்பா வண்டி, கவிஞர் வண்டி வரிசையாக மாட்டிக்கிச்சு. சரி. எல்லாரும் ஸ்ரீதர் வண்டி ஏறி அந்த 40 நிமிஷத்தில் கம்போஸ் பண்ண பாட்டு தான் முத்தான முத்தல் வசம். இது 40 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணி அங்கே போய் அந்த வேலையும் கெட்டுப்பட்டு மத்தியானம் ஏதோ ரீ ரெக்கார்டிங் இருக்குது சாரதா ஸ்டுடியோ அப்பாவுக்கு. ஸோ கம்போசிங் முடிச்சுட்டு அப்படி போகும்போது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நாங்கள் வர பாட்டு தான் அந்த பாட்டு. அதே வந்து நெஞ்சமர் பிள்ளைன்ற ஒரு படத்துக்கு 6 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப பூர்வ ஜென்மத்தை கொண்டு வர பாட்டு. ஸோ அது மாதிரி நிறைய டைம் எடுத்துருக்க பாட்டு இருக்கு, கொஞ்சம் டைமில் எடுத்த பாட்டு இருக்கு. பட் அப்பா தான் சொல்லுவார், கம்போசிங் நான் இந்த வாட்டி கேட்டிருக்கேன், நீங்கள் ஒரு கவிஞர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? சரி, பெஸ்ட்டு கம்போஸ் பண்ணுற டைம் வந்து வித் மிஸ்டர் கண்ணதாசன் சார் தான். அவ்வளோ ஜாலியாக இருக்குமா, அவ்வளோ வந்து ஒரு மண்டே போட்டு உடைக்கிற நேரத்தில் மண்டையை உடைச்சிப்பாங்க. பட் அந்த ரிலாக்ஸ்டு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணுறது வந்து அவர் கூட தான் சொல்லுவார். அவர் கோவப்படுவாரா சார்? அப்பா வந்து கோவப்படுவாருன்னா ரெக்கார்டிங்கில் வந்து பயங்கர கோவம் இருக்கும். எல்லாரும் திட்டி பின்னி எடுத்துருவாரு. அதெல்லாம் முடிச்சு எல்லாரும் போய் கடைசியில் கட்டி முடிச்சு. அதிகமாக யார் திட்டுவாங்க இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? பாடகர்கள் வந்து டிஎம்எஸ் சார். ஆனால் அவர் தான் பிடிக்கும். வேற யார் அந்த நிலவு பாட்டு கம்போஸ் பண்ணும்போது அது சிவாஜி சார் வந்து ஒரு சேலஞ்சு அப்பா வச்சார். அப்பா அதை எடுத்துட்டு பண்ணி அது வந்துட்டு. பட் டிஎம்எஸ் சார் வந்து அப்பாட்ட கோச்சிக்கிட்டாரு, இது எப்படி நான் பாடுறது, என்ன என்னுடைய லைஃபை க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வந்து குரலில் பாட்டு அப்படி சுத்தமாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும், உச்சஸ்தாயில் பாடுறவன், இவ்வளோ ஒரு லோ பாட்டுக்கெலாம் கொடுத்து என்னை இது பண்ணாதீங்க. ஒரு நல்லா அவர்கிட்ட தாஜா பண்ணி கவிஞர் வந்து எல்லாம் பண்ணி எல்லோரும் வந்து அவர் கொஞ்சம் அப்படி மஸ்கெல்லாம் அடிச்சதுக்கப்புறம் தான் சரி பாடினாராம். அதை பாடி சிவாஜி சார் கேட்டு ஷூட்டிங் 2-3 நாள் தள்ளி வச்சு அதுக்கப்புறம் அவர் ஒரு ட்ராமா அதில் ஒரு ப்ளே பண்ணி எல்லாத்தையும் தூக்கி அவர் சாப்பிட்டு அவர் போயிட்டாரு. ஒரு காலத்தில் பிஸியாக இருந்த எம்எஸ்வி சார் வந்து கடைசி காலத்தில் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு எப்படி இருந்துச்சு? அந்த பழைய நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருந்தாரா? அதாவது சார் அப்பா வந்து எப்படி கேட்டீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி அவர் அப்படியே மோல்ட் பண்ணிப்பார். சும்மா உட்காரவே மாட்டார் வீட்டில். கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமூர்த்தி அண்ணன் கூட தான் மேக்ஸிமம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்.
அவர் வீட்டுக்கு போவார், அவரோட உட்காந்து பேசுவார். வாலி சார் வீட்டுக்கு போவார், புலமைப்பித்தன் வீட்டுக்கு போவார். கே சங்கர்னு ஒரு டைரக்டர் இருந்தார், அவரை போய் பார்ப்பாரு. இந்த மாதிரி பிஸி. அப்புறம் அது பழைய ப்ரொடியூசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா குமரன் சாரை பார்க்குறது, சரவணன் சாரை பார்க்குறது. இப்போ கண்ணதாசன் சிலையெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் வந்து அவராக எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அன்றைக்கி டேட்டில் யார் மூத்த முதலாளிகள் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்ககிட்டலாம் போய் கன்சல்ட் பண்ணி நான் இப்படி செய்யலான் இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இப்போ அந்த சிலையை கூட ஜிஎன் செட்டி ரோட்டில் கொடுத்தது வந்து ஜெயலலிதா அம்மா தான் கொடுத்தாங்க, அது சிஎம் அவங்க தான் கொடுத்தாங்க. ஷி சேட் கிவ் இட் டு அஸ். இது தனியாக கொடுத்துட்டா நாளைக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா பண்ண முடியாது. அண்ட் சின்ஸ் ஹி வாஸ் அன் அரசவை கலைஞர்னால இஸ் பர்த்டே வில் பி செலிப்ரேட்டட், ஆனிவர்சரி வில் பி செலிப்ரேட்டட். உங்களுக்கு எந்த தலைவலியும் கிடையாது. இட் பிகம்ஸ் அ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ வில் பி ரிலீவ்டு. ஸோ இந்த மாதிரி அப்பாவுக்கு நிறைய பேர் சஜஷன் இருக்குனால அப்பா அதுக்கெல்லாம் வந்து இ டசன்ட் சே இல்லை நாங்கள் தான் அவங்க காட்டி காப்போம் அதெல்லாம் சொல்லவே மாட்டார். கண்ணாசுடைய புகழ் அவ்வளோதான். அவருக்கு வந்து அவருடைய புகழ் நிற்கணும், அந்த அங்கே தான் ஜிஎன்ஜி ரோட்டில் அவர் அப்படியே கம்பீரமாக நிற்கணும், அதுதான் அவரோட ஆசை. விஸ்வநாத் ராமமூர்த்தின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேர் அந்த இதில். அவங்க நட்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரிஞ்சாலும் அதுக்கப்புறம் திரும்ப சேர்ந்தாங்க, அவங்களுக்குள்ள அரசு மரியாதை இருந்துச்சு. சார் அது வந்து ரெண்டு பேரும் அதில் வந்து தே ஆர் நாட், அவங்க பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன வேணா இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், பர்சனல், அதை பற்றி வே நாட் கோயிங் டு டிக் இன்டு இட். பட் அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதை ராமமூர்த்தி சார் அண்ணனும் என்றைக்கும் அதை விட்டு கொடுத்ததில்லை, அப்பாவும் அந்த ஸ்தானத்தை என்றைக்கும் விட்டு கொடுத்ததில்லை. 2 நாள் 3 நாள் பார்ப்பாரு, ஒன்றுனா அவர் ஃபோன் பண்ணுவார் அப்பாவுக்கு. தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை தனித்தனியாக ஒர்க் பண்ணுவோம். கடைசி காலத்துலேயும் சொல்கிறேன், இன்னும் விசு ரொம்ப நாளாச்சு ஃபோன் இல்லை, எப்படி இருக்கே, நல்லா இருக்கே, எப்படி வருது, தம்பின்னு தான் விடுவார். அவர் தம்பின்னு தான் விடுவார். அப்புறம் உடனே ஒரு அண்ணன் நான் வரேன், நாளைக்கு வரேன்னு நேரம் விடுவார். அவர் வீட்டுக்கு 3 மாடி ஏறுவார் எங்கள் அப்பா. அப்புறம் சொல்லி நீ ஏன் ஏற, நீ வந்து கீழே வந்ததுக்கப்புறம் நீ டிரைவர் அனுப்பிட்டாங்க, நான் வந்துருப்பேன் அப்படின்னு அவரும் முடியாத வயசு. இவர் நீ ஏன் மேலே வந்து கேட்பார், அவர் 2 பேரும் மாற்றி கேட்டுப்பாங்க. அதனால் இவர் சொல்லாமல் இவர் போய் மாடியில் ஏறி போய் பார்த்துருவார். அதே மாதிரி ஏதாவது ஒரு பாராட்டுடா அப்பா வைக்கிறான்னா அப்பா சொல்லுவார், அவரையும் கூப்பிடணும், எனக்கு என்ன மரியாதை பண்ணுறீங்களோ அவருக்கும் பண்ணுங்க, அப்போ நான் தனியாக வர மாட்டேன் அப்படிங்குவார். ஸோ இறக்குற வரைக்கும் அது வந்து அது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அந்த ஒரு பைண்டிங் எப்பவுமே இருந்தது. மற்றது அவங்க பிரியறதெல்லாம் வந்து அவங்களே அதை பற்றி கவலைப்படுறதே யோசிக்கலை. அதனால் நாங்களும் அதை பற்றிலாம், எங்களுக்கு அவர் பெரியப்பா, அப்பா, அவ்வளோதான், அவ்வளோதானே. இன்ஃபேக்ட் ராமமூர்த்தி அண்ணன் பையன் வந்து எங்கள் அப்பாட்ட தான் வயலினிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. அந்த பிரிந்த காலத்தில் அவருக்கு என்ன, அவர் சின்ன வயசு 25, 23 வயசுலலாம் வந்து எங்கள் அப்பாட்ட வந்துட்டார். வயலினிஸ்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கச்சேரிக்கு வருவார், ரெக்கார்டிங் வருவார். அப்போ அதெல்லாம் அவர் பார்க்கல, அவரும் அதை பற்றிலாம் பார்க்கல. அவரும் தான் தன் பிள்ளையே அவரும் பாவிச்சார். அவரும் அண்ணன் தம்பிங்களாவே அவங்க இருந்தாங்க. கடைசி காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தார் எங்கள் அப்பா சார், ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து he was not at all breaking his head, டென்ஷன் கிடையாது. என்ன வீட்டில் உட்கார மாட்டார், காலில் சக்கரை கட்டி விட்டுன்ற மாதிரியே இருப்பார். துடு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு வந்து கஷ்டம். நான் சம்டைம்ஸ் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இங்கெல்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம். அங்கெல்லாம் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க, ஜாலியாக இருங்கன்னு. 2 நாள் இருப்பார், 3 நாள் ஓடி வந்துடுவார். அவருக்கு அதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. அவருக்கு சென்னையில் எல்லாரையும் பக்கத்தில் இருக்கணும், போய் பார்க்கணும், அப்படியே இருந்தது. இட் வாஸ் நாட் அட் ஆல் ஐடல். நிறைய டிவி பார்ப்பாங்க அப்போ அந்த டைமில். டிவி பார்த்துட்டு அந்த மியூசிக் டைரக்டர் பேர் என்ன, அவங்க கூப்பிடு, ஃபோனில் கூப்பிடு, சிற்பியை கூப்பிட்டு சூப்பராக இருக்கும் பாட்டு இப்போ தான் கேட்டேன், பாரதிராஜை கூப்பிடு, மனோ கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் ஃபோனில் பேசுவார். மனோலாம் வந்து when he was a small boy he joined அப்பா எங்கள் அப்பாட்ட. மனோவுடைய பேரண்ட்ஸ் வந்து இதே ட்ராமா ஆர்டிஸ்ட். ஸோ மனோவுக்கு வந்து ஒரு 13 வயசு 14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கேம் டு மை டேட் அப்பாட்ட வந்து he joined as assistant அப்பாட்ட. ஸ்வரம் சும்மா பலார் எழுதுவாப்பில். அப்பா படித்த ஸ்வரம் சொன்னான்னு சாகித்யம் கொடுத்தோம், அப்படி எழுதுவாப்பில். பட் தமிழ் தெரியாது அவருக்கு. அவர் ஆக்சுவலி பேர் நாகூர் பாபு. அப்போ எங்கள் சினிமாவில் எப்போதுமே இருக்கும் சார், அந்த எல்லா இடத்துல எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இருக்கும், அந்த ஈகோ இருக்கும். ஒரு நாள் வந்து மனோ வந்து ரொம்ப தயங்கி அப்பாட்ட வந்து எனக்கு தமிழ் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர் சேர்த்து விட்ருங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணார்.
அப்புறம் அப்போ தான் சக்கரவர்த்தின்ற ஒரு தெலுங்குல ஒரு பெரிய மியூசிக் இருக்கார். சரி சரி. அங்கே போய் தான் அவருடைய லைஃப் டவுன் ஆச்சு. அங்கே வந்து ட்ராக் பண்ண ஆரம்பித்தார். ட்ராக் பண்ணும்போது தான் அந்த ட்ராக்கை ஏதோ ஒரு மியூசிஷியன் கேட்டு ராஜா சார்கிட்ட சொல்லி இது மாதிரி ஒரு பையன் பாடுறான். அப்புறம் மனோன்னு பேர் வச்சது ராஜா சார் தான் பேர் வச்சது. அவர் பேர் நாகூர் பாபு ஆக்சுவலி. ஓ சரி. ஸோ மனோகிட்ட பேசுவார். யார்கிட்டயாவது மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பார். அதனால் அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு மொபைலில் நம்ம யாராவது நம்பர் போட்டு கொடுக்கணும். கான் டயல் மொபைல்லாம் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. ஒரு இசை மட்டும்தான் தெரியும். அவ்வளோதான். இது எப்படி வைக்கணும்னு போட்டு பிளே கிரவுண்டு. இவ்வளோ நேரம் உங்கள் அப்பாவை பற்றி, எங்கள் எம்எஸ்வி சாரை பற்றி இவ்வளோ விவரங்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த வாவ் தமிழா சேனலுக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார்.